அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வாசிக்கலாம். பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனத்தை வாசிக்கலாமா? பிலிப்பியர் திருப்பிக் கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 274 14வது வசனத்தை 13வது வசனத்தை வாசிக்கலாமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் நெருக்கத்தின் சூழ்நிலையில் அவர் அதிகமாய் துயரப்படுகிற பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை தான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே பவுல் பிலிப்பியருக்கு எழுதுறப்ப சொல்றாரு. அதற்கு முந்தின வசனங்களை வாசிக்கலாமா? 11ல இருந்து. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். ஸ்தோத்திரம். பவுல் எதை சொல்லுகிறார்னா, தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் நான் எப்படிப்பட்ட பாதைகளில் கடந்து வந்திருக்கிறேன், குறைச்சல்கள் என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. நான் ஸ்தோத்திரம் மனரம்மியமா இருக்க என்ன பண்ணேன், கற்றுக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையில குறைவு இருந்துச்சு. அப்போஸ்தலர் சொல்கிற வார்த்தை, பல சபைகளை நிறுவினதான சபையின் ஸ்தாபகராய் காணப்படுற அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், என் வாழ்க்கையில் குறைவுகள் ஏற்பட்டது. என் வாழ்க்கையில் குறைவுகள் ஏற்பட்டது. அப்ப குறைவு என்பது அனைவருடைய வாழ்க்கையிலையும் வரக்கூடிய ஒன்று. அவன் ஏழையா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், லட்சாதிபதியா இருக்கட்டும், கோடீஸ்வரனா இருக்கட்டும், மில்லியனா கூட இருக்கட்டும், குறைவு என்பது அனைவருடைய வாழ்க்கையிலையும் வரக்கூடிய ஒன்றுதான். அப்போஸ்தலனாகிய பவுல் நன்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப மனிதன், விடுதலையோடு ஆராதிக்கிற ஒரு மனிதன். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் என்ன இருந்தது? குறைவு இருந்ததாக அவரே தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். குறைச்சல் இருந்தது, எனக்கு குறைவுகள் இருந்தது. ஆராதிக்கிற மனிதர், ஜெபிக்கிற மனிதர், போதிக்கிற மனிதர், வசனங்களை வசனமாய் கற்பிக்கிறவர், இயேசுவின் சத்தத்தை காதுகளால் கேட்டவர், அவருடைய திருமுகத்தை கண்டவர், அநேகரை பலப்படுத்தினவர் சொல்லுகிற வார்த்தை, என் வாழ்வில் குறைகள் ஏற்பட்டது, என் வாழ்வில் குறைகள் ஏற்பட்டது. ஆனால் மனரம்மியமாய் இருக்க என்ன பண்ணேன், கற்றுக்கொண்டேன். எங்க கற்றுக்கொண்டு வந்திருப்பார்? அப்ப மனரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டு வந்திருப்பாரு தேவ சமூகத்தில். எந்த தேவ சமூகத்தில் இருந்து அவருக்கு வார்த்தை பிறக்குதோ அதே தேவ சமூகத்தில் போய் தன்னை என்ன பண்ணுகிறாரு, மனரம்மியமாய் வைத்துக் கொள்ள பலப்படுத்தி கொள்ளுகிறார். அதைத்தான் 13வது வசனத்துல சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் குறைச்சல் உள்ளவனாய் காணப்பட்ட பொழுது கிறிஸ்துவினால் என்னை பலப்படுத்தி கொண்டேன். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறாரு, நான் குறைச்சல் உள்ளவனாய் இருந்தேன், நான் குறைவுள்ளவனாய் இருந்தேன். நான் குறைவுள்ளவனாய் இருந்தாலும் கிறிஸ்துவின் நிமித்தம், அவருடைய பலத்தின் நிமித்தம் நான் மனரம்மியமா இருக்க என்ன பண்ணேன், கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு ஸ்தோத்திரம், நாம் நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல குறைவுகள் ஏற்படும் பொழுது நம்முடைய புலம்பல்கள் அதிகமாய் காணப்படும். குறைவு வரும் பொழுது புலம்பல்கள் அதிகமாக ஏற்படும். குறைவு வரும் பொழுது கசப்புகள் அதிகமாகும். குறைவு வரும் பொழுது நிம்மதி இழக்கிற சூழ்நிலை ஏற்படும். குறைவு வரும் பொழுது இருதயம் பல சிந்தைகளை யோசிக்க ஆரம்பிக்கும். குறைவுகள் வரும்போது அநேக விதமான சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணுவோம், தள்ளப்படுவர்களாய் காணப்படுவோம். ஆனா பவுல் சொல்றாரு, உன் குறைவு உன்னை எந்த இடத்திற்கு தள்ளப்பட்டாலும், உன்னுடைய குறைவு உன்னை எந்த இடத்தின் எல்லையின் தூரத்திற்கு தள்ளப்பட்டாலும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால் மனரம்மியமாய் இருப்பதற்கு. அந்த மனரமியம் எப்படி வருமா? கிறிஸ்துவின் பலத்தினால், நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் பலத்தினால். எனக்கு மனரமியமா இருக்க தெரியும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு எந்த இடத்துலையும் வாழ தெரியும். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல நிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை என்ன பண்ணும், வரும். ஆனா வார்த்தையில சொல்லிக்கலாம் எல்லாருமே. நான் கூட அநேக நேரத்தில் சொல்லுவேன், எனக்கு எங்க போனா என்ன பண்ண முடியும், இருக்க முடியும், தூங்க முடியும், உட்கார முடியும், எல்லாம் நான் சொல்லுவேன். ஆனா எனக்கு ஒரு இடம் உண்டு, அந்த இடத்துக்கு போக நான் என்ன பண்ணுவேன், அச்சப்படுவேன்.
எல்லோருடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒரு இடம் என்ன பண்ணும் இருக்கும். ஆனா பவுல் சொல்றாரு, எந்த குறைவான இடத்திற்கு நான் போனாலும், எந்த குறைவான சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டாலும், நான் ஒன்னே ஒன்று கற்றுக்கொண்டிருக்கிறேன், மனரம்மியமாய் இருக்க. காரணம், கிறிஸ்து என்னை பலப்படுத்துவதினால். கிறிஸ்து என்னை பலப்படுத்துவதினால், கிறிஸ்துவின் அந்த அன்பு என்னை பலப்படுத்துவதினால், நான் எல்லாவற்றையும் குறைச்சல் என்பதுடைய வாழ்க்கையிலும் உண்டு, அவருடைய சரீரத்தில் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுறப்ப சொல்லுவாரு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, அது ஒரு பலவீனமாய் காணப்படுது, அது நீங்கும்படி எத்தனையோ 3 விசை ஜெபம் பண்ண. ஆனா கர்த்தரோ என்னுடைய ஜெபத்திற்கு எப்படிப்பட்ட பதிலை கொடுத்தாரு? உன் பலவீனம் மாறும் என்று பதில் கொடுக்கல, உன் குறைச்சல் மாறும் என்று பதில் கொடுக்கல, உன் சரீரத்தில் இருக்கிற குறைபாடுகள் மாறும் என்று பதில் கொடுக்கல. மாறாக கொடுத்த பதில், நீ குறைபாடோடு இரு, ஆனா கிருபையை உனக்கு நான் என்ன பண்றேன்? தருகிறேன். உன் சரீரத்துல குறை இருக்கா? அந்த குறையோட நீ இரு, ஆனா கிருபையை நான் உனக்கு என்ன பண்றேன்? தருகிறேன்னு சொல்லி தன்னுடைய சரீரத்தில் குறையை கூட பவுல் என்ன பண்ணுகிறாரு? அப்ப பவுலுக்கு எதுலையும் குறை இருந்துச்சு? சரீரத்திலும். வாழ்க்கையிலையும் குறை இருந்தது, ஊழியத்திலும் குறை இருந்தது, சுயத்திலும் குறை இருந்தது, சரீரத்திலும் குறைவு இருந்தது. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில குறை என்பது இல்லாமல் இல்லை. குறை என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கும், பவுலுடைய வாழ்க்கையிலும் இருந்தது. ஆனா பவுல் சொல்றாரு, என் குறைச்சலை நான் மனரம்மியமா இருக்க என்ன பண்ணேன்? கற்றுக்கொண்டேன். இன்றைக்கு நாம் அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்றால், ஒரு வாக்கியம் என்னவென்றால், நாம் குறைவுபடும் பொழுது நாம் நம்மை மனரம்மியமாய் வைத்துக்கொள்ள கிறிஸ்துவின் பலத்தை நாட வேண்டும். அல்லேலூயா. சில தங்களை சமாதானப்படுத்திக் கொள்வதற்கு அநேக விதமான ஸ்தோத்திரம் தியான நிலைக்கு என்ன பண்ணுவாங்க? ப்ரெஷர் ஹை ஆயிருச்சு, பிபி ஹை ஆயிருச்சு, ஏதோ ஒன்று ஹை ஆயிருச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க? தியான நிலைக்கு போயிருவாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, உன்னுடையதான எரிச்சல் அதிகமாகாதபடிக்கு, உன்னுடைய எரிச்சல் அதிகமாகாதபடிக்கு, உன் குறைவுகள் அதிகமாகாதபடிக்கு, உன் கசப்புகள் அதிகமாகாதபடிக்கு, உன் வெறுப்புகள் அதிகமாகாதபடிக்கு சூரியன் அஸ்தமிப்பதுக்குள்ள அதை என்ன பண்ணிரு. அப்ப எங்க கிறிஸ்துவின் பலத்தில் ஒருவன் பலப்படுகிறான் என்றால், அவனால் சூரியன் அஸ்தமிப்பதற்குள் அனைத்தையும் என்ன பண்ண முடியும்? கட்டுப்படுத்த முடியும். சூரியனுடைய அஸ்தமிப்பு வருவதற்கு முன்பாக, சூரியனுடைய அஸ்தமிப்பு நடந்தேறியும் சில அநேக சூரிய அஸ்தமிப்புகள் வந்தாலும், சிலருடையதான கோபங்கள், சிலருடைய குறைவுகள், சிலருடைய புலம்பல்கள், சிலருடையதான காரியங்கள் என்ன பண்றது இல்ல, மாறுவதில்லை. காரணம், அவர்கள் கிறிஸ்துவின் அன்பால் தன் இருதயத்தை பலப்படுத்திக் கொள்ளவில்லை. யார் ஒருவர் தங்களை கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் சாத்தியம். அல்லேலூயா. அததான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும். அடுத்து வாசிங்க 12வது வசனம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றாலும் திருப்தியாகவும் பட்டினியாகவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அப்ப நாம் எதுக்கு போதிக்கப்பட்டிருக்கணும்? நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் யார் தங்கள் இருதயத்தை கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்திக் கொள்கிறார்களோ, யார் ஒருவர் தங்களை எது நடந்தாலும் பரவாயில்லை, எப்படி நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் தங்களை பலப்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நிச்சயம் விடுதலையின் பதிலை தருவார். என கப்பல் சதத்துக்குள் பவுல் இருந்தார், விச கடிச்ச இடத்துலயும் பவுல் இருந்தார். மெலிதா தீவுல இருக்கிறப்ப விசப்பாம்பு என்ன பண்ணுது? கடிக்குது. மெலிதா தீவுக்கு வருவதற்கு முன்பாக எருசலேமிலிருந்து புறப்படும் பொழுது கப்பல் சேதம் என்ன பண்ணுது? ஏற்படுது. ஜனங்கள் கல்லெறிஞ்சாங்க, அப்போஸ்தலன் பவுலை ஜெயில்ல போட்டாங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை பிடிக்கும்படி வகை தேடினாங்க. அப்ப இவ்வளவு குறைவுகளையும் பவுல் எப்படி தன்னை பலப்படுத்திக் கொள்கிறார்? கிறிஸ்துவுக்குள். அதான் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு
பலன் உண்டு. சிறைச்சாலைக்குள் போட்டதற்கு அப்புறமும் பலன் வர காரணம் என்ன? கப்பல் சேதம் ஏற்பட்டதுக்கு அப்புறமும் பலன் வர காரணம் என்ன? மெலித்தா தீவுல பாம்பு கடிச்சதுக்கு அப்புறம் பலன் வர காரணம் என்ன? இதற்கப்புறம் வாழ்க்கையே வேண்டாம், வாழவே வேண்டாம்னு சொல்லி வீட்டு சிறைச்சாலை அடைக்கப்பட்டதுக்கு அப்புறமும் பலன் வர காரணம் என்ன? அவரை தண்டனைக்கு நேராக தள்ளப்படும் பொழுதும் பலன் வர காரணம் என்ன? கிறிஸ்துவின் பலன். யார் ஒருவன் துன்பத்தின் பாதையில துணிஞ்சு நடக்கிறானோ, நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், அவனை பலப்படுத்துறது அவனுடைய பலன் அல்ல, கிறிஸ்துவின் பலன். அக்கினி சூளைக்குள்ள போனவர்களை பலப்படுத்தியது அவங்களுடைய சரீரம் அல்ல, அவருடைய பலன் அல்ல, கிறிஸ்துவின் பலன், தேவனுடைய பலன். 4வது சாயலாய் காணப்பட்ட தேவனுடைய பலனே அவர்களை அக்கினி சூளைக்கு தப்புவித்தது. அப்ப ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாழ்க்கைக்கு முன்பாக எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய, எந்த சூழ்நிலையிலையும் பதில் செய்ய எனக்கு பலன் தாங்கப்பா. நாம் கேட்க போகிற ஜெபமே, நம்ம ஆராதிக்க போகிற நம்ம தியானிக்க போகிற வார்த்தையே, எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னைய பலப்படுத்துங்கன்னு சொல்லி நம் தேவ சமூகத்தில் தொடர்ந்து கர்த்தருடைய நம்ம வார்த்தையை நாம் கேட்கிறோம். அல்லேலூயா. அப்ப பவுல் சொல்லுகிற வார்த்தை என்ன? என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் கொடுக்கிறார்னு போட்டிருக்காரா, பலன் உண்டுன்னு போட்டிருக்காரா? இப்ப பவுல் என்ன சொல்றாரு? நான் தான் செயல்படணும். யார் தன்னை பலப்படுத்திக்கணும்? நான் தான் என்னைய பலப்படுத்திக்கணும். எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்து என்னைய கொண்டு போவார்னு சொல்லல, மற்ற அப்போஸ்தலர் என்னை கொண்டு போவாங்கன்னு சொல்லல. அங்க பவுல் அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னை அவர் பலப்படுத்துவார், ஆனா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு பலன் உண்டு. அப்ப இன்றைக்கு அந்த பலத்துக்காக தான் நாம் என்ன பண்ண போறோம்? தேவ சமூகத்துல நாம் தொடர்ந்து ஆராதித்து ஸ்தோத்திரம் ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்போம். அதே சங்கீதங்களின் புஸ்தகத்துல 89ஆம் சங்கீதம் 21வது வசனம் சொல்லுகிறது, என் புயம் அவர்களை பலப்படுத்தும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 89:21. என் கை அவனோட உறுதியாய் இருக்கும். என் கை அவரோடு உறுதியாய் இருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். என் புயம் அவனை பலப்படுத்தும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நான் அவர்களை பலப்படுத்துகிறவராக என்ன பண்ணுகிறேன்? இருக்கிறேன். என் கை உறுதியா இருக்கும், என் புயம் அவர்களை பலப்படுத்தும். அப்ப கர்த்தர் தமது ஜனத்தோடு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவர்களை பலப்படுத்துகிறவராக. அவருடைய கை எப்படிப்பட்ட கையா இருக்கான்? உறுதியான கையா இருக்கான். அநேகருடைய கரங்கள் உறுதியான கரங்களை என்ன பண்ணாது? இருக்கிறது இல்ல. சூழ்நிலைக்கு ஏற்றபடி நாவு புரளுவது போல சிலருடைய கரங்களும் என்ன பண்ணும்? புரள ஆரம்பிக்கும். ஆனா வார்த்தை சொல்லுகிறது, என் கரம் உறுதியா இருக்கும். அதனாலதான் தேவனுடைய பலத்தை நாடிக்கொள்ளுங்கள்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. கிறிஸ்துவின் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு என்றால், என்னோடு இருக்கிற கரம் தேவ கரம். என்னை பலப்படுத்துகிற கரம் யாருடைய கரம்? தேவ கரம். மனிதனுடைய கரம் அல்ல, தெய்வத்தினுடைய கரம். நம்ம ஆராதிக்கிற கர்த்தருடைய கரம். நமக்கு விடுதலை கொடுத்த அந்த இரட்சகராம் இயேசுவின் கரம். நாம் துவண்டு போகிற பொழுது, நாம் பலவீனப்பட்ட பொழுது நம்மை தூக்கி எடுத்த அந்த கரம். அவர் நம்முடைய வலக்கரத்தை பிடித்து சொன்ன வார்த்தை தான், பயப்படாத. அல்லேலூயா. அப்ப சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, அவருடைய கரம் என்னோடு உறுதியா இருக்கும், அவர் புயம் என்னை பலப்படுத்தும். அதனாலதான் சிம்சோன் ஒரு வார்த்தையை கேட்டார். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல, ஒரு விசை பலப்படுத்தும். அப்ப சிம்சோனுக்கு நல்லா தெரியும், என்னைய பலப்படுத்துற கர்த்தருடைய கரை இன்ற வரைக்கும் என் கூட என்ன பண்ணுது? இருக்கு. இப்ப வரைக்கும் என் கூட கர்த்தருடைய கரை என்ன பண்ணுது? இருக்கு. நான் ஸ்தோத்திரம் விலகி போனது உண்மை, நான் தூரமா போனது உண்மை, நான் தேவனுடையதான வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனது உண்மை, நான் துன்மார்க்கமா செயல்பட்டது உண்மை. ஆனா சிம்சோன் ஒரு வார்த்தையை நம்புறாரு, கரம் என்னோட உறுதியா என்ன பண்ணுது? இருக்கு. அதனாலதான் ஜெபிக்கிறாரு, என்னை ஒரு விசை பலப்படுத்துங்கப்பா,
ஒரே ஒரு விஷயம் பலப்படுத்துங்கப்பா. நமக்கு ஒரு உறுதி வேணும். அவருடைய கரம் என்னோடு உறுதியா என்ன பண்ணுது இருக்கிறது. நான் மரணம் அடையும் வரைக்கும், என்னுடைய சரீரம் மண்ணில் புதைக்கப்படுகிற வரைக்கும் அவருடைய கரம் என்னோட உறுதியா இருக்கும். புதைத்ததற்கு பிற்பாடும் என்னை உயிரோடு எழுப்பதற்கு அவருடைய கரம் என்னோட என்ன பண்ணுகிறது, உறுதியா இருக்கிறது. அப்ப ஸ்தோத்திரம், மனிதனை போல தேவனுடைய கரம் அல்ல. சமயத்துக்கு ஏற்றபடி ஸ்தோத்திரம் நம்மை விட்டு விட்டு செல்வதற்கு, நம் வாழ்வாதாரத்தின் முடிவு பரியந்தம் நம்முடைய உயிர்த்தெழுதலிலும் நம்முடைய பரலோக ராஜ்யத்தின் அனுபவத்திலும் அவருடைய கரம் நம்மோடு எப்படிப்பட்டதா இருக்கிறது, உறுதியா இருக்கிறது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறார், கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துல உறுதியா இருக்கிற தேவ கரத்தை நம்ம என்ன பண்ணணும், பற்றிக்கொள்ளணும். கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? அது உறுதியான கரம். அது தளர்ந்து போகிற கரங்கள் கிடையாது. அது தளர்ந்து போகிற 40 வருஷம் நடத்தின கரம் தளர்ந்து போகாமல் 40 வருஷம் கர்த்தர் நடத்தினார். ஏன்னா அதனுடைய முடிவுல வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வஸ்திரங்கள் என்ன பண்ணல, பலதாய் போகவில்லை. அவங்களுடைய பாதரட்சைகள் என்ன பண்ணல, தேய்ந்து போகல. அவங்க பசியினால என்ன பண்ணல, செத்து போகல. தாகத்தால அவங்க செத்து போகல. சத்துருவின் தந்திரத்தால அவங்க என்ன பண்ணல, செத்து போகல. அவங்களுடையதான நடத்துதல் எப்படிப்பட்டதா இருந்துச்சா, தேவ கரத்தோடு. அப்ப 40 வருஷம் இரவும் பகலும் நடத்தின கரம் எப்படிப்பட்ட கரமா இருந்தது, உறுதியுள்ள கரங்களா இருந்தது. எந்த இடத்திலையும் தமது ஜனத்தை கர்த்தர் பசியினால என்ன பண்ணல, ஒரு சத்துரு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணல, மேற்கொள்ளல. பாடங்கள் கற்றுக் கொடுப்பதற்கு தோல்வியை கொடுப்பது போல கொடுத்து திரும்ப எதை தான் கொடுத்தாரு, வெற்றியை தான் கொடுத்தார். அப்ப அவ்வளவு உறுதியாய் தமது ஜனங்களை நடத்தினவர் கரம் எப்படிப்பட்டதா இருக்கு, இன்றைக்கும் உறுதியுள்ளதா இருக்கிறது. அந்த உறுதியை தான் பவுல் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கும் பலன் உண்டு. முந்தின பரிசுத்தவான்களை பலப்படுத்தின கரம் என்னையும் பலப்படுத்தும். என்னோடும் அவர் உறுதி உள்ளவராய் இருக்கிறார். எனக்கும் பலன் உண்டு. நான் அறிக்கை பண்ணுகிற வார்த்தை, எனக்கு பலன் இல்லைன்னு இல்லை, எனக்கு பலன் இருக்குன்னு. எனக்கு பலன் இருக்குன்னு. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பிரபலமான பாடல் ஆசிரியர், ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் சுமார் கிட்டத்தட்ட 900, அதாவது 9000 பாடல்களை இயேசுவுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. 9000 பாடலை எழுதின அவர்களுக்கு கண்கள் என்ன பண்ணாது தெரியாது. அவங்க பிறந்த 6வது வாரத்தில், அவர்கள் பிறந்த 6வது வாரத்தினுடைய பார்வை போயிடுச்சு. பார்வை போன அந்த சகோதரியை கொண்டு கிட்டத்தட்ட 9000 பாடலை அந்த நாட்களை கர்த்தர் எழுதியிருக்கிறார். அவர்கள் வாழ்ந்த நாட்களில் பெண்களுடையதான ஸ்தோத்திரம் மேகசினோ அல்லது பாடலோ அதிகமாக பிரபலம் அடையாத ஒரு நாட்கள். இன்றைக்கு அநேகருடைய பாடலை கர்த்தர் பிரபலமாக்கி கொண்டிருக்கிறார், எழுத்துக்களை கர்த்தர் பிரபலமாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த நூற்றாண்டு காலத்தில் பெண்களுடையதான அந்த எழுத்துக்கள், பெண்களுடையதான பாடல்கள் ஸ்தோத்திரம் வெளியே வராத அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 9000 பாடலை அவங்க எழுதினாங்க. அப்போ அந்த சகோதரியை பார்த்து கேட்ட பொழுது, அவங்க கிட்ட ஒரு முறை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காண்டி, ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காண்டி போகிறப்ப அவங்க கேட்குற வார்த்தை என்னன்னா, உங்களுக்கு பார்வை கிடைத்தா நீங்கள் யாரை பார்க்க ஆசைப்படுவீங்க அப்படின்னு. உங்களுக்கு பார்வை கிடைத்தா நீங்கள் யாரை பார்க்க ஆசைப்படுவீங்கன்னு கேட்டப்ப அந்த சகோதரி சொன்னாங்களாம், நான் பார்வை அடையவே நான் என்ன பண்ணலை, விரும்பலை. காரணம், எனக்கு பார்வை இருந்திருந்தால் நான் உலகத்தை என்ன பண்ணியிருப்பேன், பார்த்து ரசித்து உலகத்தோடு போயிருந்திருப்பேன். உலகத்தை பார்த்து ரசித்து உலகத்தோடு போயிருந்திருப்பேன். நான் என்னுடைய கண்கள் குருடாக்கப்பட்டதோ என்னமோ தெரியல, நான் இன்று வரை என் தேவனோடு நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், சஞ்சரித்து கொண்டிருக்கிறேன். இந்த பார்வை இல்லாத சூழ்நிலையில தான் கர்த்தர் 9000 பாடல் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுத வைத்திருக்கிறாருன்னு சொல்லி அந்த சகோதரி சொன்னாங்க. அப்ப ஸ்தோத்திரம், அவருடைய குறை அவனுக்கு என்ன பண்ணக்கூடாது, குறையாக காணப்பட கூடாது. அதை தான் பவுல் சொல்றாரு, என் சரீரத்தில் அநேக குறை உண்டு, ஆனா பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்கு என்ன பண்றாரு, இருக்கிறாரு. இன்றைக்கு நம்முடைய குறைகள் நம்ம என்ன பண்றோம், அதிகமா புலம்பி தள்ளிட்டு இருக்கிறோம். ஒருவரை எழுப்பி கேட்டாக்க ஒரு 1000 குறை என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். நான் இதுல குறையா இருக்கேன், அதுல குறையா இருக்கேன், அதுல குறையா இருக்கேன், அதுல குறையா இருக்கேன். குறைய பார்க்க கூடாது,
பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அந்த சகோதரி சொன்ன வார்த்தை, ஐயோ எனக்கு கண்ணு தெரியாது, இந்த உலகம் என்னை எப்படி பார்க்கும், அந்த உலகம் என்னை பாவமா பார்க்குதுன்னு சொல்லி உலகத்தின் பார்வைக்கு அவங்க தங்களை விட்டு கொடுக்கல. உன்னதருடைய பார்வையில தங்களை ஒப்பு கொடுத்து 9,000 பாடல்கள், ஒரு இரு பாடல் இல்ல, 9,000 பாடல்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் இயன்ற மட்டும் உதவிகளை செய்து கொண்டே இருந்தாங்க. அவர்கள் கண்களில் குறை உள்ளவர்கள், ஆனா அவர்கள் அநேகருக்கு உதவி செய்கிறவங்க என்ன பண்ணாங்க, மாறினாங்க. ஒருவன் தன் குறையை பெரிதா எடுப்பான் என்று சொன்னால் அவனை கொண்டு பலமான காரியத்தை கர்த்தரால் நிச்சயம் செய்யவே முடியாது. ஒருவன் தன்னை பலவானாய் கர்த்தர் மாற்றியிருந்தும் தன்னை பலவீனமாய் ஒருவன் உணர்ந்து கொண்டே இருப்பான் என்றால் அவன் கடைசி வரைக்கும் தன்னை எப்படிப்பட்டவனாக தான் உணர்ந்து கொள்ள வேண்டியதா இருக்கும், பலவீனமானவனாக தான் உணர்ந்து கொள்ள இருக்கணும். ஏன்னா மோசைக்கு சொன்ன பொழுது மோசை சொன்னாரு, இயேசுவே நான் திக்குவாயி மந்தனாவும். அவன் பலவீனத்தை சொல்லுகிறான், தன் குறைவுகளை சொல்லுகிறான். ஆனா இயேசு சொல்றார், நீ குறைவை சொல்லாத. நீ திக்குவாயின்னு உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். நீ மந்தனாவுன்னு உனக்கும் தெரியும், எனக்கு தெரியும். ஆனா எதுக்கு உன்னை அனுப்புறேன், உன்னை பலப்படுத்துகிறது நான். அநேகர் கர்த்தர் பலப்படுத்தி அனுப்ப சித்தமா இருந்தும் தங்கள் குறைகளை பார்த்து கொண்டே இன்னும் என்ன பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம், ஆடுகள் பின்னாடியே போக சித்தம் உள்ளவங்களா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆடுகள் பின்பாக போறதுக்காக கர்த்தருடைய வார்த்தை வரலங்க. அநேகரை தேவ ராஜ்யத்துக்கு நேராக நடத்த வேண்டும் என்று கர்த்தருடைய திட்டம் இருக்கு. ஆனா அநேக நேரத்தில் நாம் நம்முடைய குறைவுகளை பார்த்து விட்டு நான் ஆடுகள் மேய்ப்பதற்கே நான் போய் விடுகிறேன் ஆண்டவரே, நான் ஆடுகள் மேய்த்து கொண்டே என் வாழ்க்கையை ஓட்டி விடுகிறேன் ஆண்டவரே, நான் ஜனங்களை நடத்த தகுதியானவன் அல்ல, அவரை ஏற்றுக்கொள்ள போவதும் அல்ல, அவரை நம்ப போவதும் அல்ல, நான் இப்படியே இருந்து கொள்வது எனக்கு உத்தமம் என்று மோசையை போல நாம் சொல்லாதபடிக்கு, மோசை பலப்படுத்துகிற வார்த்தைக்கு தன்னை விட்டு கொடுத்தது போல, மோசை பலப்படுத்துகிற வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படுத்தியது போல, இன்றைக்கும் கர்த்தராம் இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவருக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்மை நடத்துவதற்கு அநேகருக்கு முன்பாக, 1000 பேருக்கு பின்பாக அல்ல, லட்சம் ஜனங்களுக்கு முன்பாக நாம் குறைகளை சொல்லிக் கொண்டிருந்தால் பின்பாகத்தான் இருக்கணும். 1,00,000 புருஷர்களுக்கு பின்பாக, 5,000 5 லட்சம் புருஷர்களுக்கு பின்பாக, 20 லட்சம் ஜனங்களுக்கு பின்பாக தான் என்ன பண்ணணும். ஒருவன் குறை பேசி கொண்டிருந்தால், ஒருவன் தன் குறையவே பெருசா எடுத்துக்கொண்டிருந்தான், அவன் கடைசி வரைக்கும் பின்னாகத்தான் என்ன பண்ணணும், நின்று கொண்டே இருக்கணும். மேய்ப்பன் எங்க போவாரு, ஆடுகளுக்கு முன்னேவா ஆடுகளுக்கு பின்னேவா? இப்ப மோசே எங்க போயிட்டு இருக்காரு, ஆட்டுக்கு பின்னாடி. இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, முன்னாடி கூப்பிடுறாரு. நம்மால் என்ன சொல்றாரு, நான் பின்னாடியே இருந்துக்கிறேன் ஆண்டவரே. ஜனங்களுக்கு முன்னாடி வான்னு கர்த்தர் கூப்பிட்டா, மோசே நான் ஆட்டுக்கு பின்னாடி என்ன பண்ணிக்கிறேன், இருந்துக்கிறேன். காரணம், நான் குறை உள்ளவன், நான் பலப்பட விரும்பவில்லை. நான் குறை உள்ளவன், நான் பலப்பட விரும்பவில்லை. ஆனா பவுல் சொல்றாரு, நான் குறை உள்ளவன் தான், ஆனா நான் பலப்பட விரும்புறேன். நான் குறை உள்ளவன் தான், ஆனா பலப்பட விரும்புறேன். அதனாலதான் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஸ்தோத்திரம். எத்தனை முறை, எத்தனை நம்முடைய குறைவுகளை நம்ம சொல்லியிருப்போம். நான் இதுல குறையா இருக்கேன், அதுல குறையா இருக்கேன், என் வீடு இதுல குறையா இருக்கு, என் வருமானம் இதுல குறையா இருக்கு, என் வாழ்க்கை இதுல குறையா இருக்கு, என் சரீரம் இதுல குறையா இருக்குன்னு எத்தனை குறைகளை நம்ம பேசியிருக்கிறோம். என்னை குறித்து அவங்க இடத்துல சொல்ற குறை இல்ல, என்னை குறித்து நானே சொல்ற குறை. என்னை குறித்து நானே சொல்ற குறை. இது என்னால முடியாது. என்னால பர்வதங்களை பெயர்த்தெடுக்க முடியாது, என்னால மலைகளை பெயர்த்தெடுக்க முடியாது, என்னால தண்ணீரை ரத்தமா மாற்ற முடியாது, என்னால யோர்தானை 2 பிரிக்க முடியாது, என்னால செங்கடலை 2 பிளக்க முடியாதுன்னு சொல்லி என் குறைய நான் பார்க்கணும். பலப்படுத்துறது கர்த்தர் அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரங்கள்ல நாம் எழும்பாமலும் நாம் முன்பாக வராமலும் இருக்க காரணம், என் குறைய நானே பெருசா நினைக்கும் பொழுது. கர்த்தர் என்ன சொல்லுவார், நீ எப்ப வெளியில வரியோ அப்ப நான் என்ன பண்றேன், உன்னைய பலப்படுத்துறேன். மோசையோடு போராடி 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 ஒரு வழியா மோசை என்ன பண்ணாரு,
ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் மோசையை கர்த்தர் என்ன பண்ணாரு? பலப்படுத்தினார். யாருடைய இருதயம் பலப்பட ஒப்பு கொடுக்குதோ அதை கர்த்தர் நிச்சயம் பலப்படுத்துவார். ஒரு பொழுது அல்ல. ஆடு மேய்த்து கொண்டு அந்த மதியான நேரத்தில், அந்த ஸ்தோத்திரம் முச்செடி பற்றி எரிகிற அந்த நேரத்தில் மாத்திரம் கர்த்தர் மோசையை பலப்படுத்தல. அதற்கு பிற்பாடு 40 வருஷமும் கர்த்தர் மோசையை என்ன பண்ணாரு? பலப்படுத்தினாரு. ஒரு நாள் வார்த்தையை கொடுத்து நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி மனிதர்களை போல பேசிக்கொண்டு போவது கர்த்தர் அல்ல. ஒரு முறை சொல்லிவிட்டார் என்றால் ஆயுள் முழுவதும் அவர் நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். 80 வயதுல மோசைக்கு இந்த வார்த்தையை சொன்னாரு, நீ போ, நான் உன் கூட இருந்து என்ன பண்ணுவேன்? உன்னை நடத்துவேன், உன் ஜனங்களை உன்னைய கொண்டு விடுதலை ஆக்குவேன். 80 வயதுல சொன்னாரு. 120 வயது வரைக்கும் கர்த்தர் மோசையை பலப்படுத்தி கொண்டே இருந்தார். 120 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் மோசையோடு கர்த்தர் இருந்தாரு. செங்கடலை பிளக்க வச்சாரு, கசப்பான நீரை மதுரமா மாத்தினாரு, வானத்திலிருந்து மன்னாவை கொண்டு வந்தார், வானத்திலிருந்து காடையை கொண்டு வந்தாரு. அதே மோசையை வச்சு ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்குனார், ஆராதனையை உருவாக்குனாரு, பலிகளை உருவாக்குனாரு, பரிசுத்தமான வாழ்க்கையை உருவாக்குனாரு, பரிசுத்தமான கூடாரத்தை உருவாக்குனாரு, பரிசுத்தமான உடன்படிக்கையை உருவாக்குனாரு. இத்தனை உருவாக்குதலும் எப்ப வந்துச்சு? பலப்படுத்தி கொள்ளும் பொழுது. ஒரு முறை கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுத்தி கொள்ளுங்க. ஒரு முறை கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுத்தி கொள்ளுங்க. வாழ்நாள் முழுவதும் அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். மோசை ஜனங்களை விடுதலையா கொண்டு போவார்னு மட்டும்தான் மோசை நினைச்சாரு. ஆனா ஆசிரியர் கூடத்தை நிறுவார்னு மோசைக்கு தெரியாது. உடன்படிக்கை பற்றிய நிறுவார்னு மோசைக்கு தெரியாது. பரிசுத்தமான சோத்திர அப்பங்களை வைக்கிற மேஜைகளை உருவாக்குவார்னு தெரியாது. குத்து வழக்க உருவாக்காருன்னு தெரியாது. தன்னோடு தான் கர்த்தர் தந்த ஆலயத்துக்கான அளவுகோலை கொடுப்பார்னு மோசைக்கு என்ன பண்ணாது? தெரியாது. தன்னுடைய ஜனங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணுங்கிற அளவுகோல் என்கிட்ட தான் கொடுப்பார்னு மோசைக்கு என்ன பண்ணாது? 10 கற்பனைகள் என்கிட்ட தான் வரணும் மோசைக்கு என்ன பண்ணாது? தெரியாது. ஆனா இது எதுவுமே தெரியாம தான் மோசை அன்னைக்கு என்ன பண்ணாரு? பலப்படுத்த ஒப்பு கொடுத்தாரு. ஆனா இன்றைக்கு திருமணத்திற்கு பெண்ணும் மாப்பிளையும் பார்ப்பது போல ரட்சிப்புக்குள்ள வரதுக்கு முன்னாடி 1008 லிஸ்ட் என்ன பண்றது? இது வேணும், அது வேணும், அது நல்லா இருக்கணும், இது நல்லா இருக்கணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், எல்லாத்தையும் சொல்லிட்டு சரிப்படுத்துங்க, நான் வரேன், நீ வா, நீ கேளாதது உனக்கு நான் என்ன பண்றேன்? நீ கேட்டதை பார்க்கலும் நீ கேளாதது உனக்கு வரணும்னா நீ உன்னை முதல்ல பலப்படுத்த ஒப்பு கொடுக்கணும். மோசே தன்னை பலப்படுத்த ஒப்பு கொடுத்ததுனால மோசேயின் அந்த 40 வருஷமும் மோசேக்காக கர்த்தர் வழக்காடினாரா இல்லையா? மோசேக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணாரா இல்லையா? மோசேயுடைய கை துவண்டு போறப்ப ஊரையும் ஆரோனையும் கர்த்தர் கொண்டு வந்து நிப்பாட்டினாரா இல்லையா? இதெல்லாம் எங்கே இருந்து வருது? ஒரு மனுஷனுக்கு செய்யற உதவியா? ஒரு தலைவனுக்கு எவனாவது அடுத்த தலைவனா போட்டி போறேன் உதவி செஞ்சு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எப்படா விழுகுவான் காலவாரி விட்டு சீட்ல போய் உட்காரலான்னு தான் பார்ப்பாங்க. ஆனா இங்க ஊரும் ஆரோனும் என்ன பண்றாங்க? தோள் கொடுக்க போறாங்க. காரணம் என்ன? மோசே தன்னை கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தி கொண்டதுனால. கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுத்தி பாருங்க. ஒரு முறை கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுத்தி பாருங்க. அவர் நம்மை நடத்தி கொண்டுக்கிற பாதை இருக்கு பாருங்க. காலை வர்றதுக்கு ஆள் வந்தாலும் சரி, நம்மளை கவிழ்த்து போட்டு மேலே ஏறி உட்கார ஆள் வந்தாலும் சரி, அவர் நம்மை அவர்களுக்கும் மேல எதிர்பாராததை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. முகமுகமாய் தரிசிக்க கிருபை கிடைக்கணும் மோசே நினைச்சாரா? அவருடைய விரலால் எழுதப்பட்ட பலகை கையில கிடைக்கணும் மோசே நினைச்சாரா? நினைக்கலையே. கேளாததையும் நினையாததையும் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களையும் மோசேனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய காரணம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய காரணம் என்ன? பலப்படுத்த ஒப்பு கொடுத்ததுதான். யார் ஒருவர் தங்களை கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுத்துறாங்களோ, யார் ஒருவர் தங்களுடையதான பலத்தை சாராமல், தன்னுடைய உறவுகளின் பலனை சாராமல், தன்னுடையதான பலனை சாராமல் கிறிஸ்துவின் பலத்தை யார் சார்ந்து கொள்கிறார்களோ அவர்களை கொண்டு நிச்சயமாய் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை என்ன பண்ணுவார்? செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சிம்சன் அந்த வார்த்தையை கேட்டாரு, என்னோடு உறுதியாய் இருக்கிற இந்த கரம் என்னை ஒரு விசை பலப்படுத்தாதா? என்னோடு உறுதியாய் இருக்கிற கர்த்தருடைய கரம் என்னை எந்த விசை பலப்படுத்தாதா? ஒரு விசை பலப்படுத்துங்கப்பான்னு கேட்டார். ஒரே ஒரு விசை தான் கேட்டார். ஸ்தோத்திரம். நாமும் இந்த நாட்கள் ஆண்டவரே ஒரு விசை என்னை பலப்படுத்துங்க, மீண்டும் என்னை பலப்படுத்துங்க.
மீண்டும் என்னைய பலப்படுத்துங்க. நான் எழும்புவதற்கு விரும்புகிறேன்ப்பா. நான் எழும்புவதற்கு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு எழும்பணும் அப்படின்னு? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு குறைவெல்லாம் மாறணும்னு? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு நான் எப்படியாவது கர்த்தருக்கு முன்பாக பயன்படணும் அப்படின்னு? அப்ப ஸ்தோத்திரம், பலப்படணும். பலப்பட்டாதான் பயன்பட முடியும். பலப்படாம பயன்பட முடியாது. பலப்பட்டாதான் முன்னணியில வர முடியும். பலப்பட்டாதான் முன்பாக நின்று வழி சொல்ல முடியும். இல்லை என்றால் ஆட்டு மந்தைக்கு பின்பாக நிற்க வேண்டிதான். நமக்கு முன்பாக மிருகங்கள் என்ன பண்ணும்? நம்மை வழி நடத்தது போல போயிடும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுல இருந்து ஒரு 2 விதமான ஸ்தோத்திரம் வார்த்தைகளை இன்றைய கர்த்தர் நமக்கு தியானிக்க உதவி செய்ய போகிறார். ஒன்று என்னவென்றால், அவரால் பலப்படுத்தப்பட்டவர்கள், அதே போல தங்களுக்கு தாங்களே பலனை உண்டு பண்ணி கொண்டு ஸ்தோத்திரம் தோல்வியை சந்தித்தவர்கள். கிறிஸ்துவால் பலப்படுத்தப்பட்டு வெற்றியை சந்தித்தவர்கள், தங்களை தாங்களே பலப்படுத்தி கொண்டு தோல்வியை சந்தித்தவர்கள் என்று சொல்லி 2 விதமான ஒரு அடிப்படையில நம்ம கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ண போறோம்? தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். முன்பாக ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தோட ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 35:3 வசனத்துல, உன்னை பலப்படுத்து, தள்ளாடுகிற உன் முழங்கால் என்ன பண்ணு? பலப்படுத்து. இந்த வார்த்தையை வாசிங்க. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம். முதல் வார்த்தை என்னவென்றால், உன்னை நீ பலப்படுத்து. எதுல பலப்படுத்தணும்? இப்ப அதான் கேள்வி. எதுல பலப்படுத்தணும்? எதுல தள்ளாடுகிறோமோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில எதுல நம்முடைய ஸ்தோத்திரம் கால்கள் தடுமாறுகிறதோ அதுல பலப்படும். சில இடங்களுக்கு போக சிலருடைய கால்கள் என்ன பண்ணாது? பலப்படாது. அது அப்படியே ஸ்தோத்திரம் வைப்ரேட் ஆயிரும், அப்படியே நடுங்க ஆரம்பிக்கும். சில இடங்களுக்கு போக சொல்றப்ப பாருங்க உற்சாகமா ஓடும். சில இடங்களுக்கு போக என்ன பண்ணும்? உற்சாகமா ஓடும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்ல, தள்ளாடுகிற முழங்கால் என்ன பண்ணு? பலப்படுத்து. என் காரியமாய் உன் கால் எதுல தள்ளாடுதோ அதுல பலப்படுத்து. ஸ்தோத்திரம். சில சமயம் ஜெபத்துக்கு கால் தள்ளாடுதா? ஆராதிக்க கால் தள்ளாடுதா? இல்ல தேவனுடைய காரியத்தை செய்ய கால் தள்ளாடுதா? தேவனுக்காக ஓடும்போது கால் தள்ளாடுதா? பலப்படுத்தணும். அந்த தள்ளாடுகிறதை பலப்படுத்தணும். ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு வரும் பொழுது நம்முடைய ஸ்தோத்திரம் சரீரம் என்றைக்குமே நம்மோடு போராடக்கூடிய ஒன்றுதான். நம்முடைய சரீரம் என்றைக்கும் நம்மோடு போராடி கொண்டுதான் இருக்கும். மரண படுக்கையில இந்த சுவாசம் கடைசியா இழுத்து கப்புன்னு விடுற வரைக்கும் இந்த மாமிசம் என்ன பண்ண நம்மளோடு போராடும். ஏதாவது ஒரு விஷயத்துல என்ன பண்ணும்? போராடி கொண்டே இருக்கும். ஒரு ஊழியர் அழகா ஒரு சாட்சி ஒண்ணு சொன்னார். அவருடைய வயது ஒரு 75 வயது இருக்கும். அந்த ஊழியருடைய வயது ஒரு 75 வயசு இருக்கும். 75 வயசு இருக்கிற ஊழியர் ஒரு நல்ல தகப்பன் ஸ்தானத்துல உள்ளவர் தானே. 75 வயதுனா தகப்பன் ஸ்தானத்துக்கும் மேல. அவர் தன்னுடையதான விசுவாச பிள்ளைகள் சுமார் ஒரு 1000-2000 பேர் பக்கம் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆத்மாக்களோடு ஊழியம் செய்து கொடுக்கிற அந்த ஊழியர் வார நாட்கள்ல தன்னுடையதான ஸ்தோத்திரம் ஆலயத்தில் இருக்கிற ஆபீஸ் ரூம்ல உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பர்சனலா ஒவ்வொருடையதான ஸ்தோத்திரம் சந்திக்க விரும்பினாங்கனாக்க டைம் கொடுத்து என்ன பண்ணுவாராம்? பாப்பாராம். அப்ப பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாட்களும் ஸ்தோத்திரம் அவரை சந்திக்க உள்ள ஆபீஸ்க்குள்ள ஆள் வந்தாங்கனாக்க 2 ரூம் இருக்கும். அப்படி ஒரு ஆப்போசிட்ல ஒரு ரூம் இருக்கும், இந்த பக்கம் இந்த ஆப்போசிட்ல ஒரு ரூம் இருக்கும், இந்த பக்கம் டோர் இருக்கும். அப்ப ஒவ்வொரு முறையும் பர்சனலா மீட் பண்ண வரவங்க உள்ள வந்த உடனே அந்த ஊழியர் சொல்லுவாராம், டோர் என்ன பண்ணுங்க, லாக் பண்ண. ஏன்னா என்ன ரகசியம் பேச போறாங்கன்னு சிலருடையதான பாவங்க அறிக்கை பண்ணலாம், சிலருடையதான கசப்பான சூழ்நிலையை சொல்லலாம், அதில் வெளியே தெரிய வேண்டாம் அப்படின்றதுக்காக இவர் தான் இவருடைய வழக்கம். அது போல ஒரு நாள் காலை நேரத்தில் உட்காந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கும் பொழுது ஒருவர் உட்காந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் ஏவுகிறார், அடுத்து ஒருவன் வருவான் உள்ள, அடுத்து ஒருவன் உள்ள வருவான். ஆனா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உனக்கு உதவியா இருக்கிற ஒரு உதவி ஊழியனை கொண்டு வந்து வாசல் என்ன பண்ணணும்? நிப்பாட்டணும். உனக்கு உதவியா இருக்கக்கூடிய உதவி ஊழியக்காரனை உன்னுடைய வாசலை என்ன பண்ணணும்? நிப்பாட்டணும். திறந்திருக்கிற உன் வாசலுடைய கதவை என்ன பண்ணக்கூடாது?
மூடக்கூடாது, திறந்தே இருக்கணும். மூன்றாவது, உன் எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடியதான அந்த செவுரு இருக்கு பத்தியா, அதுல போட்டிருக்க விண்டோவும் என்ன பண்ண, அந்த ஸ்தோத்திரம் ஜன்னல் என்ன பண்ணணும், திறந்து இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. இங்க பேசிக்கொண்டு இருக்கிறப்ப இருதயத்துல வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. இந்த ஊழியருக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. சரி, ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்திருக்காங்க. இந்த ஊழியர் என்ன பண்றாரு, சரி அடுத்து ஏதோ நமக்கு ஒரு 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 துன்மார்க்கமான செயல் நடக்க போகுது, அதனாலதான் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துறாருன்னு நினைச்சுக்கிட்டு, சரி ஓகே ஆண்டர்னு சொல்லி ஒரு அசிஸ்டன்ட் ஒரு உதவி ஊழியரை கூப்பிட்டு, எப்ப நீங்க நில்லு, அந்த ஜன்னலை தரங்க, கதவை தரங்கன்னு சொல்லிட்டாரு. உள்ள வந்தது யாருன்னு பார்த்தா, சுமார் ஒரு 55 வயது இருக்கக்கூடிய ஒரு அம்மா உள்ள வந்தாங்க. எத்தனை வயது இருக்கக்கூடிய அம்மா? 55. ஊழியருடைய வயசு என்ன? 75. எப்பயுமே அந்த அம்மா வருவாங்க போவாங்க, அது ஊழியருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க 55 வருஷமா அந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து இவருடைய கரத்துல இருந்து தான் அவங்க ரட்சிக்கப்பட்டது எல்லாமே. அப்ப இவருக்கு தன் விசுவாசி குறித்து நல்லா என்ன பண்ணும் சரி, அந்த நம்பிக்கையில இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அப்படியே உட்காந்து இந்த அம்மாவை பார்த்தோன்னே, என்ன ஆண்டவரே, நான் என்னென்னமோ நினைச்சேன், கடைசியில் இந்த அம்மா தான் வந்திருக்கிறாங்க, ஏன் இந்த அம்மாவுக்கு நீங்க இப்பெல்லாம் சொன்னீங்கன்னு ஒரு அலட்சியத்தோட என்ன பண்றாரு, அப்படியே கொஞ்சம் ஸ்தோத்திரம், ஒரு பக்கம் வார்த்தை இருந்தாலும் இன்னொரு பக்கம் அலட்சியம் இருக்கு, சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்ப நேரம் கடந்து போகுது. அந்த அம்மா பேசிக்கிட்டே இருந்த அந்த அம்மா அப்படியே சேர் இப்படி டேபிள் இப்படி முன்னாடி வந்து, பாஸ்டர் நீங்க சண்டே போட்டிருந்த கோட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. இவர் ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்தார். அடுத்து, நீங்க ரொம்ப ஸ்தோத்திரம் அன்னைக்கு நல்ல பிரசங்கம் பண்ணீங்க. அடுத்து ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்தார். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அவரை வர்ணிச்சு பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு ஒரு 4-5 வார்த்தைக்கு அப்புறம் ஊழியர் என்ன பண்ணிட்டாரு, சரிங்க அம்மா எனக்கு அடுத்த ஊழியருக்கு ஜோம் பண்ணிட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டு எல்லாத்தையும் சாத்திட்டு உட்காந்து அழுதாராம். ஆண்டவரே, இந்த வயதுல எனக்கு இது தேவையா? 75 வயசுல எனக்கு இது தேவையா? இதுக்குதான் நீங்க திறந்து வைக்க சொன்னீங்களா அப்படின்னு அந்த அம்மாவை எவ்வளவு வேகமா வெளியே அனுப்ப முடியுமோ அனுப்பி விட்டுட்டு முகங்குப்புற உட்காந்து அழுதார் தன்னுடைய ஆபீஸ் ரூம்ல உட்காந்து. காரணம் என்ன? ஸ்தோத்திரம், எந்த வயதுன்னு சத்துருவுக்கு தெரியாது. சரீரம் இருக்கிற வரைக்கும் போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல நான் பலன் அடைஞ்சிட்டேன். சுமார் ஒரு 50 வருடம் ஊழியம் செஞ்சிருப்பார் அந்த ஊழியக்கார். 25 வயதுல ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் 25 வயசுல ஊழியத்துக்கு வந்தாலும் அவருடைய வயது 75 வயசு. சுமார் ஒரு 50 வருஷம் ஊழியம் செஞ்ச அவருக்கே சோதனை என்ன பண்ணுது, வருதுங்கிறப்ப நம்முடைய வாழ்க்கையில வராம இருக்குமா? இருக்காதா? வரும். நம்முடைய வாழ்க்கையை தள்ளாட பண்ணுகிற காரியம் என்ன பண்ணும், வரும். ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தள்ளாட பண்ணும். ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அசைய ஆரம்பிப்போம். இன்றைக்கும் அமர்ந்திருக்கிற நமக்கு, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற எனக்கு, பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை என்ன பண்ணும், எத்தனை ஆவிக்குரிய வாழ்க்கையில அசைஞ்சாலும், எத்தனை ஆவிக்குரிய காரியத்துல நம்ம ஈடுபட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு தள்ளாட்டம் என்ன பண்ணுது, இருக்கதான் செய்யுது. உண்மையா இல்லையா? ஆமாவா இல்லையா? தள்ளாடுறோமா இல்லையா? ஆவியில நிறைஞ்சு ஜெபிச்சாலும், அந்நிய பாஷையை பேசினாலும், முழு இரவு ஜபத்துல உட்கார்ந்து இருந்தாலும், 12 மணி நேரம் உபவாச ஜபத்துல உட்கார்ந்து இருந்தாலும், 24 நாள் ஜபத்துல உட்கார்ந்து இருந்தாலும் தள்ளாடுறோமா இல்லையா? அததான் ஸ்தோத்திரம் ஏசாயா சொல்றாரு, தள்ளாடுகிற உன் முழங்கால் என்ன பண்ண, பலப்படுத்து. ஃபர்ஸ்ட் ஒன்ன பலப்படுத்து. சிலர் சொல்லுவாங்க, என்னால இது இல்லாம என்ன பண்ண முடியாது, போகாம பார்க்காம நிக்காம பேசாம உறவாடாம இல்ல, அது உன்னைய தள்ளாட வைக்குது. அதனாலதான் ஏசாயா சொன்னாரு, உன் கால்களை தள்ளாட பண்ணுகிற விஷயத்துக்கு நீ உன்னை பலப்படுத்திக்கோ. ஸ்தோத்திரம். அடுத்து 2வது ஒரு வார்த்தையை வாசிங்க. ஆமோஸ்ல இருந்த தீர்க்க தரிசனம் 2ஆம் அதிகாரம் அதன் 14-16 வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸ்ல இருந்த தீர்க்க தரிசனம் 2ஆம் அதிகாரம் அதன் 14 மற்றும் 16 வசனங்கள். 14, 15, 16. ஆமோஸ்ல இருந்த தீர்க்க தரிசனம் 2ஆம் அதிகாரம் 15, 16, 14, 15, 16. அப்பொழுது வேகமானவன் ஓடியும் புகலிடமில்லை, பலவான் தன் பலத்தினால் பலப்படுவதும் இல்லை, பலவான் தன் பலத்தினால் பலப்படுவதும் இல்லை, பலப்படுவது இல்லை. பராக்கிரமசாலி தன் பிராணனை தப்புவிப்பதும் இல்லை, வில்லை பிடிக்கிறவன்
நிற்பதும் இல்லை. வேகமானவன் தன் கால்களால் தப்பி போவதும் இல்லை. குதிரையின் மேல் ஏறுகிறவன் தன் பிராணனை ரட்சிப்பதும் இல்லை. பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடி போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலசாலிகளுக்குள்ளே தைரியமானவன் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடி போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். வார்த்தை அழகா சொல்லுகிறது. உலகத்துல நீ எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் ஒரு நாள் என்ன பண்ணுவ? ஓடுவ. உலகத்துக்கு முன்பாக உன் பலன் எவ்வளவு பெரியதா இருந்தாலும், அது பண பலமோ, புகழ் பலமோ, செல்வாக்கு பலமோ, அதிகார பலமோ, இல்ல எப்படிப்பட்ட பலம் உன் கிட்ட இருந்தாலும் ஒரு நாள் என்ன பண்ணுவ? ஓடுவ. பராக்கிரமசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடுவான். அதற்கு முன்பாக இருக்கிற வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், பலவான் தன் பலத்தினால் பலப்படுவது இல்லை. ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள்ல எத்தனையோ ஸ்தோத்திரம் மல்யுத்த வீரர்கள் என்ன பண்ணாங்க? மாரடைப்பு காரணமா இறந்து போனாங்க. பெரிய பெரிய பைல்வான் தானே, பெரிய பெரிய பலவான்கள் தானே. ஏன் ஸ்தோத்திரம் அந்த சின்ன பலவீனத்தை மேற்கொள்ள முடியல? பெரிய பலசாலி, உடம்புகள் பார்த்தா நல்ல ஸ்தோத்திரம் அரளக்கட்டையும் கரளக்கட்டையும் வச்ச மாதிரி என்ன பண்ணும், அப்படி இருக்கும். ஆனா ஸ்தோத்திரம் பலவீனத்தை என்ன பண்ண முடியல. அதுதான் வேதம் சொல்லுது, நீ எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் உன் பலவீனத்தை உன்னால் என்ன பண்ண முடியாது, பலப்படுத்திக் கொள்ள முடியவே முடியாது. நீ எவ்வளவு தைரியசாலியா இருந்தாலும் உன்னால உன்னை என்ன பண்ண முடியாது, பலப்படுத்திக் கொள்ள முடியாது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து என்னைய பலப்படுத்துகிறார். கிறிஸ்து என்னைய பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு என் பலத்தால என்னைய ஸ்தோத்திரம் பார்த்துக்க முடியுன்ற தைரியம் இருக்கு? எனக்கு பலன் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? கொஞ்சம் கையை உயர்த்துங்க பார்ப்போம். பாஸ்டர் 2 வருஷம் நான் வாழ்ந்துருவேன், இல்ல 1 மாசம் நான் வாழ்ந்துருவேன்னு தைரியமா சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க. முடியாதுல்ல. 1 மாசம் கூட நம்மளால வாழ முடியாது. ஆனா நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு சொல்லுங்க. 1 மாசம் கூட வாழ பலன் இல்லாத நாம வாயை திறந்தா எப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வருது? என்னைய போல யாரும் இல்ல, என்ன போல யாரும் இல்ல, எல்லாமே எனக்கு பின்னாடித்தான், எல்லாமே என் காலுக்கு கீழத்தான், எல்லாமே எனக்கு தூசி சமந்தான். அதான் சொல்றாரு, நீ எவ்வளவு பெரிய தைரியசாலியா இருந்தாலும் ஒரு நாள் என்ன பண்ணுவ? ஓடுவ. பலப்படுத்தலனா ஓடிதான் ஆகணும். தன் கால்களை பலப்படுத்த தெரியாதவர்கள் ஒரு நாள் வரும் பொழுது அவர்கள் நிர்வாணியா என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஓடுவது போல சூழ்நிலை ஏற்படும். அதனாலதான் ஏசாயா சொல்றாரு, தள்ளாடுகிறத இன்னைக்கே பலப்படுத்திக்க. உன் வாழ்க்கையில எது தள்ளாட்டம் கொடுக்குதோ அதை இன்றைக்கு பலப்படுத்தி கொள்வ என்றால் நீ ஒரு நாள் ஓடுவதற்கு என்ன பண்ணாது, அவசியம் வராது. இல்ல நான் அதெல்லாம் சமாளிச்சிருவேன், இல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன்னு அந்த நாளை நீ பயப்படாம இருப்பன்னா அன்னைக்கு நீ ஓடுற மாதிரி தான் என்ன பண்ணும் இருக்கும். ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் சேதம் ஏற்படும் பொழுது, இயேசுவே எனக்கு நீந்த தெரியும் நான் பார்த்துக்கிறேன்னா, மெலிதா தீவுல அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, கரை சேர்ந்திருக்க மாட்டாரு. அவருடைய கரை மெலிதா தீவுல புனமாதான் என்ன பண்ணிருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பலப்படுத்துறதுனால உயிரோட கரை சேர்ந்தாரு. வார்த்தையை கேட்கலனா மரப்பலகை கிடைச்சிருக்காது, மெலிதா தீவுல உசுரோட என்ன பண்ணிருக்க மாட்டாரு, வந்திருக்கவும் மாட்டார். நம்ம எதுல வேணா பலசாலிகளா இருக்கலாம், எல்லாமே செய்ய எனக்கு பலன் உண்டு நமக்கு நாமளே சொல்லிக்கலாம். கிறிஸ்துவின் பலன் இல்லாமலேயே எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியும், எனக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்கு. ஸ்தோத்திரம். ஒருவர் எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு பலவீனத்தை கொடுத்து அடித்தார் என்றால், எலும்பு 6-7 மாசம் ஆகும் என்றால், எலும்பு 2-3 வருஷம் ஆகும் என்றால், அவன் எவ்வளவு பலசாலி இருந்து என்ன பிரயோஜனம்?
அல்லேலூயா. அதான் வேதம் அழகா சொல்லுது. ஸ்தோத்திரம். ஒரு நாள் நீ ஓடாம இருக்கணும்னா உன் தள்ளாட்டத்தை இன்னைக்கு நீ என்ன பண்ணணும்? சரிப்படுத்தணும். வில் பிடிக்கிறவன் நிற்பதும் இல்லை, வேகமானவன் தன் கால்களில் தப்பி போவதும் இல்லை, குதிரையின் மேல் ஏறுகிறவன் தன் பிராணனை ரட்சிப்பதும் இல்லை. இது எல்லாமே பெரிய பெரிய ஸ்தோத்திரம் புத்திசாலிகளை, வல்லுனர்களை குறிப்பிடுற வசனம். வில் வீரர்கள், வில் எய்வதில் அவங்கள போல வல்லுனர் யாருமே இருக்க மாட்டாங்க. அவன் கூட என்ன பண்ண மாட்டானா? அவனுக்கு முன்னாடி வரக்கூடியதான ஸ்தோத்திரம் நிற்க முடியாது. அடுத்த வேகமா ஓடுகிறவன் தன் கால்களை தப்பி போவதும் இல்லை. மாரத்தான் ரேஸ்ல ஸ்தோத்திரம் இல்ல 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல ஒரு வினாடி ஸ்தோத்திரம் 2-3 வினாடி வேகமா ஓடினவனால கூட என்ன பண்ண முடியாது? ஓட முடியாது. ஸ்தோத்திரம் குதிரையின் மேல் ஏறி போகிறவங்க கூட என்ன பண்ண முடியாது? தன் பிராணனை காப்பாத்திக்க முடியாது. எத்தனை பல திறமைகள் எனக்குள் இருந்தாலும் கிறிஸ்து இல்லை என்றால், அல்லேலூயா, எத்தனை திறமைகள் இருக்கிறது. எனக்கு வில் எறிய தெரியும், எனக்கு ஓட தெரியும், எனக்கு குதிரை ஓட்ட தெரியும், எனக்கு உலகத்துல பல திறமை இருக்கு, நான் பொழைச்சுக்குவேன், நான் நின்றுவேன், நான் வாழ்ந்துருவேன்னா பலன் இல்லைன்னா கிறிஸ்துவின் பலன் இல்லைன்னா ஓடுற நாள் வரும். எவ்வளவு திறமை எனக்குள்ள இருக்கின்றது முக்கியம் இல்ல, கிறிஸ்துவின் பலன் இருக்கான்னு தான் முக்கியம். இன்றைக்கு நாம சொல்லிக்கிறோம், எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், எனக்கு இவங்களை தெரியும், எனக்கு அவங்கள தெரியும், நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனை வந்து அவங்க வருவாங்க, அந்த பிரச்சனை வந்து அவங்க வருவாங்க, இதில் அடிபட்ட அவங்கள்ட்ட போவேன், இதில் அடிபட்ட அவங்கள்ட்ட போவேன். இல்லை, நீ எவ்வளவு விஷயத்துல பெரிய வல்லுனராக இருந்தாலும் டாக்டருக்கு வைத்தியம் பண்ண டாக்டர்கிட்ட தான் அவர் என்ன பண்ணணுமே தவிர போகணுமே தவிர டாக்டருக்கு தானே என்ன பண்ணிருக்க தெரியாது, வைத்தியம் பண்ணிக்க தெரியாது. உண்மையா பொய்யா? ஒரு டாக்டருக்கு அடிபட்டா அவர் தனக்குத்தானே வைத்தியம் பண்ணுவாரா? ஒரு டாக்டர் தான் என்ன பண்ண முடியும்? எவ்வளவு பெரிய ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும் அவருக்கு ஒண்ணு அவர் யார்ட்ட தான் போகணும்? அடுத்தவன்ட்ட தான் போகணும். எனக்கு இருதயத்தை பொழந்து எனக்கு நானே ஆபரேஷன் பண்ணிக்க தெரியும் எந்த டாக்டர் என்ன பண்ண மாட்டாரு. எவ்வளவு திறமை இருக்குன்னு முக்கியம் இல்ல, தேவ பலன் இருக்கான்னு தான் முக்கியம். திறமை உள்ளவனை பார்க்கிலும் ஞானிகளை பார்க்கிலும் பைத்தியங்களையே கர்த்தர் என்ன பண்ணார்? தெரிந்து கொண்டார். காரணம், அவன் கடைசி வரைக்கும் எதை தான் சார்ந்து கொள்ளுவான்? தன் ஞானத்தையும் தன் புத்தியையும் தன் அறிவையும் தன் பலனையுமே அவன் சார்ந்து கொண்டு செத்து விடுவான் என்று சொல்லிதான் எதுவுமே இல்லாத ஒரு மூடனை கர்த்தர் என்ன பண்ணார். அதனாலதான் ஸ்தோத்திர, சிறு பிள்ளைகளை போல ஒருவன் போக துணியாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் அவனுக்கு என்ன இல்லையா? இடம் இல்லையா? காரணம், சிறு பிள்ளை தன் சுயத்தை என்ன பண்ணாது. சிறுப்பில் என்ன பண்ண தன்னுடையதான ஸ்தோத்திரம் அழுகையை காட்ட சிறுப்பு அடம்பிடிக்க தெரியாது. சிறு பிள்ளைக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா அம்மா அப்பா இதுதான் தெரியும். சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண தெரியாது, கோவப்பட தெரியாது, வஞ்சகமான காரியம் பேச தெரியாது, இருதயத்துல வஞ்சிச்சு வச்சுக்க தெரியாது. ஓப்பன் டாக்கு தான் சின்ன பிள்ளைங்களுக்கு. அதனாலதான் சொன்னாரு, அந்த பிள்ளைய போல வாடா, ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ண முடியாது, வர முடியாது அப்படின்னு. தள்ளாடுகிறது பலப்படணும். என் வாழ்க்கையில் எது தள்ளாடுகிறதோ அது பலப்படணும். எதுல நான் தள்ளாடுறேன்? யார் வந்தா நான் தள்ளாடுறேன்? யாரை பார்த்தா நான் தள்ளாடுறேன்? எந்த இடத்துக்கு போனா நான் தள்ளாடுறேன்? அதில் ஃபர்ஸ்ட் நான் பலப்படணும். அதில் பலப்படலைன்னா ஓடுற நாள் ஒன்று எனக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டிருக்கு. லேலூயா, லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிக்கலாம். அதே ஸ்தோத்திரம் ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். இரத்த பலிகளாலே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ. ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தை சொல்லுது, எதுல பலப்படுத்துறவனுக்கு ஐயோ? அநியாயத்தில் தன்னை பலப்படுத்தி கொள்ளுகிறவனுக்கு ஐயோ. முதல்ல சொல்கிற வார்த்தை, தள்ளாடுகிறவனுடைய காலை என்ன பண்ணு, பலப்படுத்து. இல்லைன்னா உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா போயிரும், ஓடுற நிலைமைக்கு மாறிடும். இங்க ஆமோஸ்ல சொல்றாரு என்ன வார்த்தைனா, ஸ்தோத்திரம், நீ என்ன பண்ணணுமா, அநியாயத்தால உன்னை என்ன பண்ணக்கூடாது, பலப்படுத்த கூடாது. அநியாயத்தில் ஒருவன் பலப்படுவான் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவனாய் மாறுகிறானா? ஐயோ. அந்த வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. அந்த வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. எது வேணா நடக்கலாம், எப்படி வேணா நடக்கலாம். கீழே விழுந்தாலும் ஐயன் தான் சொல்லுவோம்,
கழுத்தறுத்து போட்டாலும் ஐயன் தான் சொல்லுவோம், தூக்குல தொங்குனாலும் ஐயன் தான் சொல்லுவோம், புல்லட் ட்ரெயின் அடிச்சு பறந்தாலும். அப்ப ஐயோன்ற வார்த்தைக்கு என்ன இல்ல? உறுதியான விளக்கம் இல்ல. அதனால தான் சொல்றாரு, அநியாயத்தில் பலப்படுத்தி கொள்ளுகிறவனுக்கு ஐயோ. அது புல்லட் ட்ரெயினா கூட இருக்கலாம், இல்ல ஸ்தோத்திரம் லாஸ் ஏஞ்சலாஸா கூட இருக்கலாம், இல்ல கடந்த நாட்கள ஸ்தோத்திரம் பறந்து போன ஏர் இந்தியா விமானமா கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். அநியாயத்தில் பலப்படுத்தி கொண்டால் ஐயோ எங்கிருந்து வேணாலும் என்ன பண்ணும் வரும். ஸ்தோத்திரம் நான் சேர்த்து வைக்கணும், நான் பலப்படணும், நான் சம்பாதிக்கணும், நான் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும். பட் அது அநியாயமா என்ன பண்ணக்கூடாது. பட் அது மத்தனுடைய ரத்தத்தில் என்ன பண்ணக்கூடாது, இன்னொருத்தனுடைய வேர்வையில் என்ன பண்ணக்கூடாது, இன்னொருத்தனுடையதான கண்ணீர்ல என்ன பண்ணக்கூடாது, இன்னொருத்தன் வச்சிருந்ததை என்ன பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணணும்? அநியாயமா என்னை பலப்படுத்தக்கூடாது. ஸ்தோத்திரம். இந்த மாரத்தான் ரேஸ் ஓடுறவங்களுக்கு, மாரத்தான் மாத்திரமல்ல விளையாட்டு போட்டியில கலந்து கொள்கிற எல்லாருக்குமே ஒரு சின்னோண்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உங்கள் வெற்றிக்கு நீங்க மட்டும்தான் காரணமா இருக்கணுமே தவிர வேற எந்த ட்ரக்ஸையும் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது அப்படின்னு. காரணம் என்ன? அநியாயமாய் வரக்கூடிய பெயரும் புகழும் பிடுங்கப்படும். எத்தனை ஒலிம்பிக்ல மெடல் வாங்கிட்டு வந்தவங்களுடைய மெடல் பிடிங்கிருக்காங்களா இல்லையா? அன்றைக்கு தெரியல, செய்யறப்ப தெரியாது. நான் செய்த சூதாட்டம் யாருக்கு என்ன பண்ணாது தெரியாது. ஆனா ஒரு நாள் அந்த சூதாட்டம் வெளியே வரும், நான் பெற்றுக்கொண்டு அனைத்தும் பிடுங்கி கொண்டு போகிற நாள் வரும். அததான் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஓடணும், சரியா ஓடணும், சரியா உழைக்கணும், சரியா பிரயாசப்படணும், சரியான காரியத்தை முன்னாடி விதைக்கணும். பாவத்தையும் அநியாயத்தையும், அநியாயத்தால் வரக்கூடிய பலத்தையும் அல்ல. அதனால் பலப்படுத்தி கொண்டோம் என்றால் நமக்கு ஐயோ. அந்த ஒலிம்பிக் முடிஞ்சு ஸ்தோத்திரம் முதலிடத்தில் இந்த வீரர், இரண்டாம் இடத்தில் இந்த வீரர், மூன்றாம் இடத்தில் இந்த வீரர்னு சொல்லி தங்கத்தையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் கழுத்துல மாட்டி விடும் பொழுது மிக பெருமையா இருக்கும் அநியாயத்தால் சம்பாதித்தவனுக்கு. ஆனா ஸ்தோத்திரம் 1 வருடமோ 6 மாதமோ இல்லை 2 வருடமோ கழித்து அந்த தங்க பதக்கத்தை பிடுங்கும் பொழுது ஸ்தோத்திரம் கொடுக்கிறப்ப கூட அதிகமா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, பிடுங்குறப்பதான் அது ஊருக்கே என்ன பண்ணுது தெரியுது. சிலருடைய பதக்கங்களை கர்த்தர் பிடுங்கும் பொழுதுதான் அவங்க ஊருக்கே என்ன பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்றாரு, அநேகருக்கு முன்பாக நீ ஓடாதபடிக்கு என்ன பண்ணுரு, எச்சரிக்கையா இருந்துக்க. என் காலை நான் தள்ளாடாதபடிக்கு, ஒரு நாள் நான் ஓடுகிற நாட்களுக்கு நான் நியமிக்கப்படாதபடிக்கு, பாவத்தினால் என்னை பலப்படுத்தாதபடிக்கு என்னைய நான் என்ன பண்ணணும், காத்து கொள்ளணும். என்னைய நான் என்ன பண்ணணும், காத்து கொள்ளணும். இப்படி ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவரே என்னைய பலப்படுத்துங்கப்பா. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், என்னைய பலப்படுத்துங்கப்பா, என்னைய பலப்படுத்துங்கப்பா, என்னைய பலப்படுத்துங்கப்பா. எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு சோர்வா இருக்கு ஆண்டவரே, என்னால ஓட முடியல ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை விஷயம். இதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களும் ஒவ்வொரு விஷயம் கர்த்தர்கிட்ட வந்து ஆண்டவர் என்னைய பலப்படுத்துங்கப்பா, என்னைய பலப்படுத்துங்கப்பா, என்னைய பலப்படுத்துங்கப்பான்னு சொல்றப்பெல்லாம் அவரை பலப்படுத்தி கொண்டே தான் இருந்தாரு. ஆனா ஓசியாவின் புஸ்தகத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, நான் மறுபடியும் பலப்படுத்தினேன், ஆனால் அவர்கள் எனக்கு விரோதமா என்ன பண்ணாங்க, செயல்பட்டாங்க. ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பலத்தை நாடுகிற நாம இனி ஸ்தோத்திரம் தேவனுக்கு விரோதமாய் செயல்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்தது நலமா இருக்கும். அந்த வசனத்தை வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 7:15. ஓசியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதன் 15வது வசனம். நான் அவர்களை தண்டித்தேன், அவர்களுடைய புயங்கள் திரும்ப பலப்படவும் பண்ணினேன், ஆகிலும் எனக்கு விரோதமாக பொல்லாப்பு நினைக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் பொல்லாப்பு. ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வாக்கு மூலத்தை மாத்திரம் தேவஸ்தானத்தை நம்ம செய்வோம்னா, ஆண்டவர் என்னைய பலப்படுத்துங்க, நான் பொல்லாப்பானதை என்ன பண்ண மாட்டேன்,
நான் அநியாயமானதை என்ன செய்ய மாட்டேன், நான் அநித்தியமானதை என்ன பண்ண மாட்டேன். இதை தான் ஸ்தோத்திரம் அன்றைக்கு சகேயு கர்த்தருடைய சமூகத்தில் சொன்னாரு, நான் அநியாயமாய் வாங்கினதை நாளத்தனையாய் திருப்பி தருகிறேன்னு சொல்ல காரணம் என்ன? அவருக்கு தன் வாழ்க்கை எப்படி என்று நன்றாக தெரியும். தன் வாழ்க்கை எப்படி என்று நன்றாக தெரியும். தெரிந்தனால தான் சொல்றாரு, நான் திருப்பி கொடுத்துட்றேன்ப்பா, நான் திருப்பி கொடுத்துட்றேன்ப்பா, நான் திருப்பி கொடுத்துட்றேன்ப்பா, என்னைய பலப்படுத்துங்க, அதுவே எனக்கு போதும். சகரியாவின் புஸ்தகம் 10:12 சொல்லுது, கர்த்தருக்குள்ள என்ன பண்ணணுமா? பலப்படணுமா. கர்த்தருக்குள்ள பலப்படணும். அடுத்த வாசனத்தை வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 10:12. நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்றது யாரு? யாருக்குள் நடத்துவான்னு யார் சொல்றா? கர்த்தருக்குள் கர்த்தர் நடத்துவார் என்று கர்த்தரே சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நடத்த அவர் ஆயத்தமா தாங்க இருக்கிறார், பலப்படுத்த அவர் ஆயத்தமா தான் இருக்காரு, சகாயம் பண்ணவும் உதவி செய்யவும் அவர் போதுமானவரா இருக்கிறார். ஆனா நான் என் கால்களை தள்ளாட விட்டு கொண்டு இருக்கிறேன். என் கால்களுடைய தள்ளாட்டத்தை நான் நிறுத்தாமல் என்னைய கர்த்தரால் பயன்படுத்த சொல்லுங்க, பயன்படுத்த முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஜனங்களும் பயன்படுத்தப்பட்டவர்கள் செய்த காரியத்தையும் நான் சுருக்கமா சொல்லி நான் வேகமாய் கர்த்தருடைய வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். முதல் வார்த்தை முன் நிற்கிற விசுவாசம். முன் நிற்கிற விசுவாசம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தின் 12வது வார்த்தையில சொல்லப்படுகிறது, முன் நிற்கும் விசுவாசம். என்ன விசுவாசம் என்றால், கர்த்தருடைய வார்த்தை கிதியோனை நோக்கி வருகிறது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். முன் நிற்கக்கூடிய விசுவாசம். இதற்கு முன்பு கிதியோனுடைய விசுவாசம் என்னவென்றால், நான் பயிரிடுவேன், நான் பிரயாசப்படுவேன், மீதியரிடத்தில் போய் அதை ஒப்பு கொடுப்பேன். கிதியோனுடைய விசுவாசம் என்ன? நான் பிரயாசப்படுவேன், நான் பயிரிடுவேன், நான் மீதியருடைய கரத்தில் கொண்டு போய் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். இப்பொழுது நான் பயிரிடுகிறேன், பிரயாசப்படுகிறேன், மீதியானியர்கள் வருவார்கள், எடுத்துக்கொண்டு போவார்கள். ஒருடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கு? நான் இழந்து விடுவேன், இது எனக்கு கிடைக்காது, இது எனக்கு நிரந்தரம் அல்ல. முன் இருக்கிற விசுவாசம் இப்படிப்பட்டதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வருது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியாரின் ஜனங்களை முறியடிப்பாய், உன் கைகளை கொண்டு உன் ஜனத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? ரட்சிப்பை கொடுப்பேன்னு சொல்லி இத்தனை வாக்கு தத்தங்களையும் யார் மேல போடுகிறாரு? விசுவாசம் இல்லாத ஒருவனிடத்துல கொண்டு போய் வைக்கிறார். யார்கிட்ட கொண்டு போய் கர்த்தர் வைக்கிறாரு? விசுவாசமே இல்லாத ஒருவன் கிட்ட கொண்டு போய் இந்த வார்த்தையை வைக்கிறார். தன்னை நம்பாத ஒருத்தங்கிட்ட நம்ப சொல்லி என்ன பண்றாரு? கிதியோனே நம்பல, ஆனா கிதியோனை கர்த்தர் என்ன பண்றாரு? நம்பி கொடுக்கிற வார்த்தை தான், கிதியோனே நீ பராக்கிரமசாலி. கிதியோன் சொல்றாரு, நான் பயந்தாங்குழி. கர்த்தர் சொல்ற வார்த்தை பராக்கிரமசாலி, கிதியோன் சொல்ற வார்த்தை நான் பயந்தாங்குழி. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆண்டவரே, என்னை நீங்க என்ன பண்ணுங்க? மறந்துருங்க. சிலரை கர்த்தர் பலப்படுத்தும்படி பலவந்தம் பண்ணியும் அநேக நேரத்தில் நாரும் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், பார்த்து கொள்ளலாம் ஆண்டவரே என்று தட்டி கழித்து கொண்டு என்ன பண்றோம்? ஆனா ஸ்தோத்திரம், கிதியோனோ முன்பு இருந்த விசுவாசத்தை காண்பிக்கல. அவருடைய முந்தின விசுவாசத்தை அவர் என்ன பண்ணல? காண்பிக்கல. அவர் சொல்றாரு, ஓகே ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? முன்பு இருந்த விசுவாசம் இல்லை, இப்ப என்ன விசுவாசம் இருக்கு? முன்னாடி விசுவாசிக்காத ஒரு ஸ்தோத்திரம், புறஜாதியை விட மோசமான விசுவாசியா கூட சபையில இருந்திருக்கலாம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஜனங்களை போலவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசம் இல்லாத ஒரு ஜனமா கூட இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு விசுவாசம் நம்ம எப்படி இருக்கு? பிரயாசப்பட ஆயத்தமா இருந்தா, அரிக்கட்டை சுமக்க ஆயத்தமா இருந்தா,
போர்க்களத்துல போரடிக்க ஆயத்தமா இருந்தா பலப்படுத்த கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இழந்து போகிறேன்னு தெரிஞ்சும் நான் மீட்டு கொள்ளுவேன்ற நம்பிக்கை இருக்கா? நான் இழந்து போயிருவேன்னு தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு மீட்டுக்கொள்ள பலன் உண்டுன்னு சொல்ல முடியுமா? நான் ஸ்தோத்திரம் பறிக்கப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தாலும் என்னால ஸ்தோத்திரம் கொஞ்சம் மீதி வைத்துக் கொள்ள முடியுன்ற பலன் இருக்கா? நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உண்டு, ஆனா அதன் வாரத்தின் முடிவுல ஒரு சம்பாத்தியம் வரும், அதனுடைய மொத்த ரூபாயை நான் என்ன பண்ணிடுவேன், யார்ட்டையாவது இஎம்ஐயா கொடுத்துருவேன்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா ஸ்தோத்திரம் நான் கொஞ்சம் மீதி என்ன பண்ணுவேன், எடுப்பேன்ற நம்பிக்கை இருக்கா? அந்த கொஞ்சம் நம்பிக்கை தான் யாருக்கு இருந்துச்சு? கிதியோன் கிட்ட இருந்துச்சு. எல்லாத்தையும் மீதியானவர் எடுத்துட்டு போனாலும் எனக்கு ஒரு களஞ்சியம் என்ன பண்ணும், ஒரே ஒரு களஞ்சியம் என்ன பண்ணும், மீதம் இருக்கும். அது ஒரு மாசமாவது என் குடும்பம் சந்தோஷமா சாப்பிட்றதுக்கு போதுமானதா இருக்குன்னு முன்னாடி இருந்த விசுவாசத்தை பார்க்கல. இப்போ ஒரு விசுவாசம் அவருக்குள்ள இருக்கு. ஆனதாச்சு பார்த்துக்கலாம், போரடிச்சு தான் பார்ப்போமேன்னு சொல்லி உள்ள போனாரு. கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ என்ன பண்ணுவ, இன்றைக்கு நீ போரடிக்கிற போரடிப்பு உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ண போகுது, மாறப்போகுதுன்னு வார்த்தை வருது. இதுவரைக்கும் 7 வருஷமா போரடிச்ச போரடிப்பு ஒரு வாரம் கூட தானியம் என்ன பண்ணல, வீட்டுல தங்கல. ஆனா இப்ப வர வார்த்தை எப்படி வருது, இப்ப நீ பிரயாசப்படு, இப்ப நீ ஸ்தோத்திரம், நீ போரடிக்கப்போ இப்ப சேர்க்கிற களஞ்சியத்தில் சேர்க்கிற தானியம் இந்த வருடம் முழுவதும் போதுமானதா இருக்கும். இனி வர இருக்கிற ஒவ்வொரு வருடமும் உன் களஞ்சியத்தை நான் பூரணமா என்ன பண்ணுவேன், நிரப்புவேன். அப்ப கிதியோன் சொல்றாரு, நான் என்ன ஆண்டவரே செய்யணும், உன்னை எனக்குள் நீ பலப்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னை நீ எனக்குள் உன்னை நீயே பலப்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னைய பயன்படுத்த வேண்டும் என்ற ஆசை எனக்குள் இருக்கு. ஆனா பயன்படணுமா வேண்டாமா என்கிற முடிவு யார் கையில தான் இருக்கு, சொல்லுங்க. பயன்படுத்த கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருந்தாலும் பயன்பட வேண்டுமா வேண்டாம் என்கிற முடிவு யார் கரத்துல தான் இருக்கு. அதனாலதான் கிதியோனுக்கு அந்த செக் வச்சாரு, நீ பலப்படுவன்னு சொன்னா ஒரு மனுஷனை முறியடிப்பது போல மீதியான நான் என்ன பண்ணுவேன், முறியடிக்க உனக்கு கிருபை கொடுப்பேன். அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும், முன்பு எந்த விசுவாசம் வேணா இருந்துட்டு போட்டோம், விசுவாசமே இல்லாத விசுவாசியா கூட இருந்துட்டு போட்டோம், ஆனா இப்பொழுது பலப்பட ஒப்பு கொடுத்தா, இப்பொழுது பலப்பட ஒப்பு கொடுத்தா என் விசுவாசின் அளவுகளை கர்த்தர் அதிகரிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். என் விசுவாசின் வளர்ச்சியை அவர் ஸ்தோத்திரம் மற்றவர்களை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக்க கர்த்தர் போதுமானவராக. இரண்டாவது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லப்படுகிறது, முன் உன்னை பயன்படுத்தினவர். முன் உன்னை பயன்படுத்தினவர். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்துல கர்த்தர் எலியா தீர்க்கதரிசிக்கு முன்னாக சொல்ற வார்த்தை, நீ வெளியே வந்து பர்வதத்தில் என்ன பண்ணு, நில். நீ வெளியே வந்து பர்வதத்தில் நில். முன் உன்னை பயன்படுத்தியவர். இப்ப எலியாவுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. இப்ப எலியாக்குள்ள என்ன ஒரு ஸ்தோத்திரம் ஓட்டம் ஓடிக்கொண்டு இருக்கு அப்படின்னா, நான் வாழ முடியாது, என்னால வாழ ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு, இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கைனால, இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கைய, இதுக்கப்புறம் இந்த வேலைய, இதுக்கப்புறம் இந்த உறவை, இதுக்கப்புறம் இந்த வீட்டை, இதுக்கப்புறம் இந்த சம்பாத்தியத்தை எதுவுமே பண்ண முடியாதுன்ற நம்பிக்கையில இருந்த எலியாவுக்கு தான் சொல்ற வார்த்தை, உன்னை முன் பயன்படுத்தியவர் யார், முன் பயன்படுத்தியது யார். இன்றைக்கு அநேகருக்கு அது மறந்து போச்சு, அநேகருக்கு மறந்துருச்சு. கர்மேல் பர்வதத்தில் ஏறி செயல்பட்ட எலியா யார மறந்துட்டாரு, கர்மேல் பர்வதத்தில் தன்னை பயன்படுத்தின கர்த்தரை மறந்துட்டார். யார மறந்துட்டாரு, பயன்படுத்தின கர்த்தரை. இன்றைக்கு அநேக நேரத்துல மறந்துட்டோம். கேட்டா அது என் பலத்தால் உண்டானது, என்னால் ஓட்டப்பட்ட பேய், என்னால் ஓட்டப்பட்ட பிசாசு, என்னால் ஆசீர்வாதம் வந்தது, என் கரத்தால் வந்தது, நான் கொடுத்தேன், நான் பார்த்தேன், நான் நாட்டினேன், நான் வச்சேன், நான் வளர்த்தேன், நான் பறித்தேன், நான் புசித்தேன்.
எல்லாம் சொல்ற வார்த்தை நான் 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 நான். இப்ப எலியாக்குள்ள என்ன வார்த்தை இல்ல, கர்மேல் பர்வதத்தில் பயன்படுத்தினது யாருன்னு இப்ப எலியாக்கு என்ன பண்ணல சொல்லுங்க. ஆனா நின்னது யாருக்காக? கர்த்தருக்காக. செயல்பட்டது யாருக்காக? கர்த்தருக்காக. வெட்டி போட்டது யாருக்காக? கர்த்தருக்காக. அக்கினி ஜுவாலையை இறக்குனது யாருக்காக? ஆனா இப்ப யாருக்கு யார தெரியல? பயன்படுத்தினவருக்கே பயன்படுத்தினவரை. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, தயவு செஞ்சு மறுபடியும் பருவத்துல வந்து என்ன பண்ணு நில்லு. இன்னைக்கு அநேகரை கர்த்தர் வற்புறுத்தி கூப்பிடுறார், தயவு செஞ்சு வந்து என்ன பண்ணுங்க நில்லுங்க. சூரச்செடி கீழே இருந்து செத்து போக விரும்பாம உயிர் வாழ வெளியில என்ன பண்ணுங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. தெளிவா சொல்லணும்னா இதுக்கு மேலேயும் நீ அங்க இருந்தன்னா நீ நினைச்ச மாதிரியே உன் போன நாரி தான் என்ன பண்ணும். இப்ப என் பேச்சை கேட்டு வெளியே வந்தன்னா நீ என்ன பண்ணலாம்? மறுபடியும் பயன்படலாம், மறுபடியும் யெகூவை அபிஷேகம் பண்ணலாம், மறுபடியும் அசகேல் அபிஷேகம் பண்ணலாம், மறுபடியும் எலிசாவை அபிஷேகம் பண்ணலாம். ஆனா நீ வெளியே மட்டும் வரலன்னு வச்சுக்கீங்க, இதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு நீ இது வரைக்கும் நீ வாழ்ந்ததுக்கும் அர்த்தம் இல்லாம போயிடும். ஸ்தோத்திரம். அநேகருக்கு தங்களை பயன்படுத்தினது யாருன்னு என்ன பண்ணல. கர்மேல் பர்வதத்துல இறங்கி அடிச்சா ஸ்தோத்திரம் 850 தீர்க்கதரிசியும் காணா போயிட்டாங்க. 850 தீர்க்கதரிசியும் காணா போயிட்டாங்க. ஆனா ஸ்தோத்திரம் இப்ப எலியாக்கு என்ன பண்ணல தெரியல. எலியாவுக்கு அதனாலதான் ஸ்தோத்திரம் எங்க ஓடுறாரு? வனாந்தரத்துல சூறை செடிக்கு நேராக என்ன பண்றாரு? போய் படுத்துக்கிட்டார். நமக்கு தெரியணும் போராட்டம் வரும் பொழுது, இதுக்கு முன்பாக இந்த போராட்டம் வந்துச்சா இல்லையா? இன்றைக்கு பேசுற இதே எசபேல் தானே அன்றைக்கும் பேசினா. அன்னைக்கு வந்த ரோசம் இன்னைக்கு ஏன் வரமாட்டேங்குது? அன்னைக்கு கர்த்தருக்காக வந்த வைராக்கி இன்னைக்கு ஏன் வரமாட்டேங்குது? அன்னைக்கு இருந்த அபிஷேகத்தின் வல்லம் இன்னைக்கு ஏன் செயல்பட மாட்டேங்குது? அன்னைக்கு ஆயுள் நிறைஞ்சு பேசின பண்ண ஜபம் இன்னைக்கு ஏன் பண்ண முடிய மாட்டேங்குது? கர்மேல் பருவத்துல மட்டும்தான் வித்த காட்டுவியா? கீழே இறங்கி வித்த காட்ட முடியாதா? கீழே ஜபிக்க முடியாதா? கீழே தேவனுக்காக செயல்பட முடியாதா? ஏன் ஓடி சூரிய செடிகளை கிடக்குற? ஏன் தன்னுடைய பலத்தை பார்க்க ஒரு கூட்டமே நின்றாதான் நீ ஸ்தோத்திரம் கர்த்தருக்காக செயல்பட முடியுமா? அல்லேலூயா. யாருக்கு யார் என்னைய பயன்படுத்தினா? இதுக்கு முன்னாடி இதே எசபேலுக்காக தானே அன்னைக்கு எசபேலுடையதான விக்கிரக ஆராதனைக்காரர்களையும் எசபேலுடைய தோப்பு விக்கிரக ஆராதனைக்காரையும் எலியா விட்டினார் கர்மேல் பர்வதத்துல. இன்றைக்கு அந்த எசபேலுக்கு பயந்து ஓடனா அப்ப பயன்படுத்தினவரை மறந்துட்டோம் தானே அர்த்தம். அப்ப வைராக்கியத்தை இழந்துட்டோம் தானே அர்த்தம். அபிஷேகத்தை இழந்துட்டோம் தானே அர்த்தம். அழைப்பை மறந்துட்டோம் தானே அர்த்தம். வாக்கு தத்தங்கள் நினைவுல இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? நான் யாரை மறந்துட்டேன்? பயன்படுத்தினவரை மறந்து விட்டேன். அவரால் என்னை கொண்டு எசபேலை கொல்ல முடியாதுன்ற நம்பிக்கை யாருக்குள்ள வந்துருச்சு? எலியாக்குள்ள வந்துருச்சு. இப்ப நமக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா? இனிமே என்னால எதையும் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள. அதனால என்ன பண்றேன்? வாழ்ந்தது போதும்னு செத்து போறேன். கர்த்தர் சொல்றாரு, இதுவரைக்கும் பயன்படுத்தினேன்ல, கர்மேல் பருவத்துல வச்சு பயன்படுத்தினேன்ல, இப்போ இங்கே மட்டும் ஏன் பயன்படுத்த முடியாதுன்னு நினைக்கிற? இங்கே மட்டும் ஏன் செயல்பட முடியாதுன்னு நினைக்கிற? இங்கே மட்டும் ஏன் என்னுடைய ஒத்தாசை வராதுன்னு நினைக்கிற? இங்கே மட்டும் ஏன் என்னுடைய அக்கினி இறங்காதுன்னு நினைக்கிற? பலிபடத்தில் இறங்கின அக்கினி ஏசபேல் தலையில இறங்குமா இறங்காதா? எலியா போயிருந்த அக்கினி இறங்கியிருக்குமா இறங்கியிருக்காதா? எலியா மட்டும் அன்றைக்கு சூரியச்செடிக்கு பதிலாக எசபேல் அரண்மனைக்குள்ள போயிருந்தானே, அரண்மனையில் அக்கினி இறக்கியிருப்பாரு கர்த்தர். ஆனால் நம்பால் போனது என்னமோ சூரியச்செடிக்கு. பயன்படுத்தினது யாருன்னு மறக்க கூடாது. நம்மளை யார் பயன்படுத்துறா? நம்மளை யார் இதுவரைக்கும் நம்மளை யார் பயன்படுத்தினது? என்னுடைய பலனா? என்னுடைய சாமர்த்தியமா? என்னுடைய உழைப்பா? கர்த்தர் இல்லைன்னா நானும் இல்லை, யாரும் இல்லை. அவர் மட்டும் இல்லைன்னா என்றைக்கோ 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 பெரிய பெரிய ஆலமரங்களை என்ன பண்ணியிருக்கணும்? முளைச்சிருக்கணும். ஆனால் இன்னைக்கு நான் நிற்கிறேன், நாம நிற்கிறோம். பயன்படுத்தினவரை மறக்காமல் இருந்தால் பயன்படுத்துகிறவர் பயன்படுத்தி கொண்டே இருப்பார்.
எலியாவுடைய வாழ்க்கையில் அன்றைக்கு அவர் சூறை செடிக்கு போகலன்னா ஸ்தோத்திரம் 850 ஸ்தோத்திரம் 2 மடங்கு அதிகமாக இருக்குமா இருக்காதா? 850 பேரை வெட்டினவர் இன்னும் 2 மடங்கு அதிகமாக வெட்டியிருக்க மாட்டார். அக்கினி ஒரு பலிபடத்தில் இறங்கின அக்கினி ஒரு பெரிய பருவத்தில் இறங்கியிருக்காதா? இரைச்சலின் சத்தம் கேட்டிருக்காதா? ஸ்தோத்திரம். அநேக நேரத்தில் இதான் நம்ம பண்ற தப்பு. கர்த்தரனையை பயன்படுத்தி இருந்தோம், நான் நிர்விசாரமா என்ன பண்றேன்? அல்லேலூயா. அவர் என்னைய பயன்படுத்தி இருந்தோம், அவரனுக்கு வார்த்தையை கொடுத்திருந்தோம், அவனுக்கு தரிசனத்தை கொடுத்திருந்தோம், எனக்கு எல்லாத்தையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்திருந்தோம். கற்றுக் கொடுத்தவரையே மறந்து விட்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்கிறதான மெதப்பின் பலப்படுத்துதல் அல்ல, கர்த்தருடைய பலப்படுத்துதல். ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு வார்த்தை, முன் உனக்கு சொன்ன வார்த்தை. முன் உனக்கு சொன்ன வார்த்தை. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறப்ப யோசுவாவுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்வாரு, உன்னை நீ பலப்படுத்து, பலன் கொண்டு திடமனதாய் இரு. வாசிங்க. பலன் கொண்டு திடமனதாய் இரு, பலன் கொண்டு திடமனதாய் இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். ஸ்தோத்திரம். அங்க மோசைக்கு யோசுவாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பலப்படு, நீ பலப்படு, திடமனதா இரு. நீ இந்த தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பண்ணுவ? ஸ்தோத்திரம். என்னுடைய ஜனங்களுக்கு உதவியா இருப்ப, ஊழியத்தை செய்வன்னு சொல்லி இங்க சொல்றார். ஆனா இதற்கு முன்பாகவே யோசுவாவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 28வது வசனம் சொல்லப்படுகிறது. 27, 28ல நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவது இல்லை. நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்து, பலப்படுத்து. அப்ப ஏற்கனவே யோசுவாவை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? பலப்படுத்திட்டார். சொன்ன வார்த்தை என்ன? மோசையால யோசுவா ஏற்கனவே பலப்படுத்தப்பட்டவர். மோசையால யோசுவா உபதேசிக்கப்பட்டவர். மோசையால யோசுவா அநேக காரியங்களை கற்றுக்கொண்டவர். மோசையால யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை கற்றுக்கொண்டவர். மோசையால யோசுவா அனைத்தையும் கற்றுக்கொண்டவர். இப்ப என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரு? ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறார். வாக்கு தத்தம் உள்ளவன் ஏங்க மூக்க உறிஞ்சு உறிஞ்சு அழுகணும்? வாக்கு தத்தம் உள்ளவன் ஏன் உக்காந்து அழுகணும்? கொடுத்தது யாரு? வாக்கு தத்தம் கொடுத்தது யாரு? அப்புறம் மூக்க உறிஞ்சு உறிஞ்சு அழுதுட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும். ஆண்டவரே, செய்யாமல் போய் விடுவீரோ? என்னைய மறந்து விடுவீரோ? நான் செத்து விடுவேனோ? என் வியாதியிலே நான் கடைசி வரைக்கும் இருந்து விடுவேனோ? எதுக்கு மூக்க உறிஞ்சு உறிஞ்சு அழுகணும்? ஏற்கனவே கற்றுக் கொடுத்தாச்சுல்ல, இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியும்ல, அப்புறம் என்ன அழுக? அப்புறம் என்ன சோகம்? அப்புறம் என்ன துக்கம்? சரி, 30 நாள் முடிஞ்சிருச்சு, ஏன் அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதானே? மறுபடியும் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறது. மோசே என்னைய விட்டு போய்விட்டா, இனி நான் என்ன செய்வேன்? மோசே போவாருன்னா எப்பயோ கர்த்தர் சொல்லிட்டாரு. அதனால தானே அந்த ஸ்தானத்துல உன்னைய கொண்டு வந்தது. இப்ப நீ ஓன ஒப்பாரி வச்சு யாரை கொண்டு போறது? இப்ப சொன்ன வார்த்தை எதுவோ, வார்த்தையில் நம்மை பலப்படுத்தவில்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் அழுகையாத்தான் என்ன பண்ணும்? எனக்கு சொன்ன வார்த்தை என்ன? பலப்படுத்திக்க. நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு நிபந்தனையும் கட்டளைகளையும் வாக்குத்தத்தங்களையும் கொடுத்திருக்கிறார். அந்த நிபந்தனைகளையும் கட்டளைகளையும் வாக்கு தத்தங்களையும் சரியாய் செயல்படுத்துவோம் என்றால் ஒருவரும் நம்மை மேற்கொள்ள கர்த்தர் விட மாட்டார். சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவும். யோசுவா கர்த்தர் மறுபடியும் நினைவூட்டுகிறார், யோசுவாவே பலப்படுத்திக்க. அன்னைக்கு மோசை கிட்ட சொன்ன மாதிரி உங்ககிட்ட சொல்றேன், பலப்படுத்திக்க. மோசை கூட இருந்ததுப்போ நான் என்ன பண்ணுவேன்? இருப்பேன். இந்த வாட்டி தான், இந்த ஒரு வாட்டி தான் உனக்கு என்ன பண்ணுவேன்? நான் சொல்லுவேன். அடுத்த 40 வருஷம் உங்ககிட்ட நான் என்ன பண்ண மாட்டேன். இந்த வார்த்தையை சொல்லாத அளவுக்கு நீ என்ன பண்ணிக்க, உன்னைய மாத்திக்க. இந்த ஒரு வாட்டி தான் என்ன பண்ணுவேன்? நீ ரொம்ப சோகமா இருக்கன்றதுனால இறங்கி வந்து என்ன பண்றேன்? பேசுறேன், பலப்படுத்திக்க, திடமா இருன்னு சொல்றேன். ஆனா அடுத்த 40 வருஷம் எங்கேயாவது நீ இந்த மாதிரி உட்காந்துன்னு வச்சுக்கேன், அப்புறம் பார்த்துக்க. சிலருக்கு வார்த்தை ஒரு விசை தான் வரும்,
ஓயாமலாம் என்ன பண்ணாது, வராது. நான் நினைக்கிறோம் கர்த்தர் இன்றைக்கும் பேச மாட்டார், நான் இன்னைக்கும் சோகமாக தான் இருக்கேன், நான் இன்னைக்கும் பாவம் செஞ்சு தான் வந்து உட்காந்துருக்கிறேன், நான் இன்னைக்கும் அநியாயமாக தான் உட்காந்துருக்கிறேன், இன்னைக்கும் கர்த்தர் பேச மாட்டாரா? ஒரு வாட்டி தான் வார்த்தை வரும், அதுலேயே நம்ம திருத்திக்கணும். சும்மா சும்மா வருஷம் 305 நாள் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், வந்து பேசிட்டு இருக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் நிபந்தனைகளும் கட்டளைகளும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசை வரும் பொழுது அதை பிடித்து கொண்டு உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் பாக்கியவான். அல்லேலூயா. முன் கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? எனக்கு முன் கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? அதில் பலப்படுங்க, அதில் பலப்படணும். அதை விட்டு இல்லை ஆண்டவரே, வரமாட்டேன் ஆண்டவரே, போகமாட்டேன் ஆண்டவரே அப்படின்னா அவருடைய பதில் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று நிச்சயமா யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. அடுத்து நான்காவது ஒரு நபரை நான் சொல்லிவிட்டு ஸ்தோத்திரம், நான் வேகமாக நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு நபர் இருக்கிறார். ஸ்தோத்திரம், நேரத்தை பொறுத்து அந்த ஒரு நபரை குறித்து நான் பேசுகிறேன். ஸ்தோத்திரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கிறத வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6-7. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். என்ன கேட்டார்? சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். போதும். இங்க ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை என்ன? விரும்புறாயா? இன்னைக்கு நமக்கு என்ன விருப்பம் இருக்கு? அநேகருக்கு அநேக விருப்பம், நிறைவேற வேண்டிய ஆசைகள் எத்தனை பேருக்கு இன்னும் இருக்கு. சிலருடைய ஆசைகள் சிறு வயது முதல்ல நிறைவேற்றப்படாமலே சிலருக்கு சில ஆசைகள் என்ன பண்ணும் இருக்கும். அது முதிர் வயது வரைக்கும் அதை விடாமல் என்ன பண்றாங்க, இன்னைக்கு நடந்துருமா நாளைக்கு நடந்துருமான்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. இங்க கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ விரும்புறியா? அதற்கு ஸ்தோத்திரம், அந்த வியாதி உள்ளவன் சொல்லியிருக்க வேண்டிய வார்த்தை என்ன? ஆம், இல்லை. விரும்புகிறேன் ஆண்டவரே, விரும்பவில்லை ஆண்டவரே என்று சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் சொல்லுகிறாரு, எனக்கு முன்பாக அநேகர் என்ன பண்ணிடுறாங்க. ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ முன்பாக போனவன் என்ன பண்ணாத, உனக்கு முன்பாக நிற்கிறவர் யாருன்னு என்ன பண்ணு. உனக்கு முன்பாக அற்புதர் நிற்கிறார், உனக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நிற்கிறார். உன்மேல் அசைவாடும்படி, உன்னை எழுப்பி விடும்படி, அற்புதம் செய்யும்படி நிற்பது இயேசு கிறிஸ்து. ஆனா இவர் சொல்லுகிற வார்த்தை, இதற்கு முந்தி குளத்தில் இறங்கினவர்களை. அதனாலதான் ஸ்தோத்திரம், 4வது வார்த்தை இப்படி சொல்ல விரும்புறேன், முன்பாக நிற்கிற அற்புதத்தை பார், அற்புதரை பார். முன் நிற்கிற அற்புதரை பார். அற்புதம் பெற்றவனை பார்க்காத, அற்புதரை மட்டும் பாரு. இந்த 38 வருட வியாதியஸ்தன் பார்க்கிற பார்வை எப்படிப்பட்ட பார்வை? அவன் சுகமாயிட்டான், நான் சுகமாகல. அவன் ஏஞ்சி வீட்டுக்கு போயிட்டான், நான் என்ன வீட்டுக்கு போகல. என் கூட தான் பக்கத்துல படுத்து கிடந்தான், டிஸ்சார்ஜ் ஆகி இன்னைக்கு என்ன பண்ணிட்டான், நான் இன்னமும் இங்கே தான் உட்காந்துருக்கேன். இயேசு சொல்றாரு, நீ ஏஞ்சி போக விரும்புறியா இல்லையா? இயேசுவை இவர் பார்க்கல, இந்த குடத்தையே பார்த்துட்டு, ஐயா அவன் போறான் பார், அவன் போறான் பார், அவன் போறான் பார், அவன் போறான். நமக்கு அற்புதம் செய்யும்படி இயேசு இருக்கிறார். அதை விட்டு அற்புதம் பெற்றுக்கொண்டோனையே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஐயோ அவன் போறான், அவன் போறான், அவன் நல்லா ஆயிட்டான், அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, இவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, இவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு, இவன் கூட தான் நானும் எழுதி போட்டேன், எனக்கு மட்டும் வர மாட்டேங்குது. அற்புதர் முன்னாடி இருக்கிறாரு, அப்பாயின்மெண்ட் வாங்கினவன் ஓரமா இருந்துட்டு போட்டோம். அவனுக்கு கொடுத்தவர் எனக்கு கொடுப்பார மாட்டாரா? அந்த பார் பைக்கில் போறான் பார், அந்த பார் கார்ல போறான் பார், அந்த பார் இந்த பார், அவனை பார்க்காத, உனக்கு முன்னாடி இருக்கிற அற்புதரை மாட்ட என்ன பண்ண. 38 வியாதியஸ்தன் ஆண்டவரை கேட்டாரு, நீ விரும்புறியா?
ஆனா நம்பால் சொன்ன வார்த்தை, அவெல்லாம் போறான் பாருங்க ஆண்டவரே, டே அவனை மாதிரி தான் நீயும் போக கேட்கிறேன், போகிறியா போகலையா அப்படின்னு. சிலருக்கு இயேசுநாதருடைய கேள்வி என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அவரு கேட்டது அவனை போல நீயும் ஆசீர்வதிக்கப்படுறியான்னு தான் கேட்டாரு. ஆனா இவனுக்கு கேட்டது என்ன பண்ணல, சிலருக்கு கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்கிற அளவுக்கு பலப்பட முடியல. அதனால தான் சொல்ற, முன்பாக இருக்க அற்புதத்துடைய வார்த்தைக்கு பலப்பட ஒப்பு கொடுங்க. சிலருக்கு கர்த்தருடைய வார்த்தை தெளிவா வருது, ஆனா புரிஞ்சுக்க தெரியல. கர்த்தருடைய வார்த்தை தெளிவா வருது, ஆனா என்ன பண்ண தெரியல, புரிந்து கொள்ளுகிற பக்குவம் இல்ல. ஆனா 38 வருட விசுவாசி எதை புரிஞ்சுக்க தெரியல, அற்புதரின் வார்த்தையை புரிஞ்சுக்க தெரியல. அற்புதரின் வார்த்தைக்கு தன்னை பலப்படுத்திக் கொள்ள தெரியல. ஆனா விசுவாசத்துல முதிர்ந்தவர்கள், அபிஷேகத்தில் முதிர்ந்தவர்கள், ஜெபத்தில் முதிர்ந்தவர்கள், என்ன பிரயோஜனம், புரிந்து கொள்ள தெரியலையே. அவர் கேட்டது என்ன, சொஸ்தமாக விரும்புற. அதுக்கு என்ன அர்த்தம், வீட்டுக்கு போக ஆசையா இருக்கா, வீட்டுக்கு போறியா, நல்லா இருக்கிறியா, இந்த இடத்த விட்டு போறியான்னு தானே அர்த்தம். அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும், ஆமான்னு சொல்றத விட்டுப்புட்டு அவனை பாருங்க ஆண்டவரே. இன்றைக்கும் சிலருடைய வாழ்க்கையில இப்படித்தான் குழப்பமான ஸ்தோத்திர நிலைக்குள்ளே என்ன பண்ணிடுறோம், தள்ளப்படுகிறோம். அற்புதரை பார்த்தா குழப்பம் எல்லாம் என்ன பண்ணுவான் மாறி. இயேசு பார்த்தாரு, இவன் இதுக்கப்புறம் திருந்துற மாதிரி நீ ஏன் என்ன பண்ண, நீ கிளம்பி வீட்டுக்கு போ, உங்ககிட்ட பேசின பாரு, கிளம்பி வீட்டுக்கு போடா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாரு, அனுப்பி விட்டார். ஸ்தோத்திரம். நமக்கு முன்பாக அற்புதர் என்ன பண்றாரு, நிற்கிறார். அற்புதர் உனக்குள்ளே இருக்கிறார், அதிசயம் செய்வா, கலங்காதே. அல்லேலூயா. இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா, அற்புதர் உனக்குள்ளே, உனக்கு முன்பாக தான் நிற்கிறாரு. யாரு, இயேசு கிறிஸ்து என்கிற மகா பெரிய ஸ்தோத்திரம் மருத்துவரும் அற்புதரும் ஸ்தோத்திரம் நல்ல சமாரியமா இருக்கிற இயேசு கிறிஸ்து எங்க நிற்கிறாரு, உனக்கு முன்பாக நிற்கிறாரு. புரிந்து கொள்கிற பக்குவம் தான் என்ன இல்ல, எனக்கு இல்ல. அவர் அதிசயம் செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனாலதான் இன்னைக்கும் கண்ணீர் வடிச்சு கொண்டு அடுத்தவனை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறோம். அவன் நல்லா இருக்கானா, நல்லா அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, 2 பிள்ளையும் ஒன்னாதான் படிக்க வச்சேன், அவன் வேலைக்கு போயிட்டா, இவ சும்மாவே வீட்டுல உட்காந்துக்கிட்டு. அற்புதம் செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஒரு வார்த்தையை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21:15. சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். 15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இவர்களிலும் நீ என்னிடத்தில் அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவர் ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். ஸ்தோத்திரம். இப்ப முன்பு வரக்கூடிய வாய்ப்பு என்ன பண்ணணும், பார்க்கணும். முன் வருகிற வாய்ப்பை பார்க்கணும். எனக்கு முன்பாக ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். என்னைய நேசிக்கிறாயா, என்னைய நேசிக்கிற என்ற வாய்ப்பை யார் கொடுக்கிறா, அவர்கள் மத்தியில். அந்த வார்த்தை அப்படிதான் இருக்கு. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் யாரை பார்க்கிறோம், 11 சீஷர்களை, அதாவது 10 சீஷர்களை பார்க்கிறோம். யூதாஸ் காலி, 12 பேர்ல யூதாஸ் அவுட். இப்ப 10 பேரை பார்த்து சொல்றாரு, இவர்களை பார்க்கிலும். அப்ப ஸ்தோத்திரம், நம்முடைய கம்பேரிசன் யாரு கூட இருக்கணும்,
எனக்கு சமமாய் இருக்கக்கூடியதான விசுவாசியோ, எனக்கு சமமாய் இருக்கிற ஊழியர்களை பார்க்க நான் யாரை நேசிக்கணும்? புறஜாதியை பார்த்து இந்த வார்த்தை என்ன பண்ணக்கூடாது சொல்ல, ரட்சிக்கப்படாத ஒருவனை பார்த்து நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன், நான் எவ்வளவோ பெரிய இல்ல இல்ல, என்னுடைய விசுவாசத்துக்கு சமமானவனை பார்க்க நான் இயேசுவை நேசிக்கிறேனா? எனக்கு சமமாய் ஊழியம் செய்யல பார்க்க நான் இயேசுவை நேசிக்கிறேனா? எனக்கு சமமாய் ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறவர்களை பார்க்க நான் இயேசுவை நேசிக்கிறேனா? இப்படிதான் ஒப்பிடணும். இன்னைக்கு அனைவரோட ஒப்பிடுதல் எப்படி தெரியுமா இருக்கு? ஸ்தோத்திரம், நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா அவன் கூட இல்லை, இவர்களை பார்க்கலாம். யாரை பார்க்கலாம்? இதே உன்னோட கூட சேர்ந்து 3.5 வருஷத்துக்கு முன்பாக என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்களை பார்க்கலாம். 3.5 வருஷமா உன் கூட இருந்த இவர்களை பார்க்கலாம். 3.5 வருஷமா உன் கூட சேர்ந்த ஊழியம் செஞ்ச இவங்களை பார்க்கலாம். 3.5 வருஷமா உன்னையே போல அற்புதம் அடையாளம் செஞ்ச இவர்களை பார்க்கணும். நீ என்னை நேசிக்கிறாயா? யாரை பார்க்கணும்? இவர்களை பார்க்கணும். பேதுரு சொன்ன வார்த்தை என்ன? வாய்ப்பு ஒன்று தானாய் வருகிறது. யாருக்கிட்ட? பேதுரு கிட்ட. ஏன்னா பேதுரு கிட்ட ஏற்கனவே கர்த்தர் அநேக வார்த்தைகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறார். இப்ப அது எல்லாம் எப்படி போச்சு? ஒரு நிமிஷத்துல புஷ்ஷுன்னு போயிருச்சு. காரணம், மறுதளிச்சதுனால வாய்ப்புகள் அனைத்தும் போய்விட்டது என்று நினைத்து பேதுரு வலையை எடுத்து மீன் பிடிக்க சென்று விட்டார். இப்போ வார்த்தை வருகிறது, நேசிக்கிறாயா? வாய்ப்பானது வருகிறது. வலையை தூக்கி கொண்டு போனவனுக்கு வாய்ப்பானது என்ன பண்ணுகிறது? மீண்டும் வருகிறது. இப்ப இந்த வாய்ப்பை பார்ப்பானா வலையை பார்க்கணுமா? தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்பு முக்கியமா அல்லது உலகத்திலிருந்து வரக்கூடிய வலைகள் முக்கியமா? வலையில் 153 பெரிய மீன்கள் இருக்கு. 153 பெரிய மீன் முக்கியமா? கரையில நிக்கிற இயேசு முக்கியமா? வார்த்தைகளை தேவ சமூகத்தில் சொல்ற பொழுது தெளிவாய் சொல்ல வேண்டும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும். வலைக்குள் இருக்கிற 153 மீன் முக்கியமா? கரையில் வெறுமையா நிக்கிற இயேசு முக்கியமா? அப்ப பேதுரு இயேசுவை பார்க்க எப்படி போனாரு? படகுல போனாரா? மீன் வலையை இழுத்துக்கிட்டு போனாரா? இல்ல ஆடைகளை சரிப்படுத்தி விட்டு போனாரா? எப்படி போனாரு? மேல் சட்டை உள் சட்டையோட அப்படியே குதிச்சு வேகமா போனார். நாம எப்ப போறோம் தேவ சமூகத்துக்கு? தேவ சமூகத்துக்கு எப்படி போறோம்? ஆமையை விட மோசமா போறோம். அதுவும் எப்படி சொல்றது? 153 விலையும் தூக்கி மேல படகுல வச்சிட்டு எத்தனை மீன் இருக்கு, எத்தனை ரக மீன் இருக்குன்னு பார்த்து கழிச்சு வச்சிட்டு அப்புறமா மேல் சட்டையை போட்டுக்கிட்டு முடிஞ்ச அந்த 2 மீனை வெட்டி குழம்பு போட்டு தின்னுப்புட்டு அப்புறம் படவை ஓட்டு போவோம். அவர் எங்க போறாரு? கரையை விட்டு. உண்மையா பொய்யா? அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், தேவ சமூகத்துல வார்த்தையை சொல்றப்ப கவனமா சொல்லணும் அப்படின்னு. அப்ப 153 மீன் முக்கியம் இல்லை, இயேசு முக்கியம்னா ஏன் தாமதம்? அப்ப வாய்ப்பு முக்கியம் இல்ல, வலைக்குள் இருக்கிற மீன் தான் இன்னைக்கு பாதி பேருக்கு எப்படிப்பட்டதா இருக்கு? ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா அதுல தானே ஜீவன் இருக்கு. அதை வித்தா காசு கிடைக்கும்ல. வலைக்குள்ள இருக்கிற மீனை கூறு போட்டு வித்தோம்னா 1 கிலோ மீன் 100 ரூபான்னு போனா கூட 153 பெரிய மீன் ஒரு வலை கிடைச்சிச்சுன்னா ஒரு 10,000 15,000 கிடைக்காது? எனக்கு அது போதும் இல்ல. அப்ப எனக்கு கரையில் இருக்கிற இயேசு எனக்கு என்ன இல்ல? சொல்லுங்க. வலைக்குள்ள இருக்கிற 153 மீன் தான் எனக்கு முக்கியம். அதுவும் பெரிய பெரிய மீன். இடையில கூட ஸ்தோத்திரம் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் மீனவர்களை குறித்து. ஒரு அரிய வகையான மீன் வந்து ஸ்தோத்திரம் ஆந்திர பிரதேசத்துலேயே எங்கேயோ ஒரு பக்கம் கிடச்சிச்சான். அதை சுமார் 28 லட்சத்துக்கு ஒத்த மீனை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. ஒரே ஒரு மீன், அது ஜிலேபி சைஸில் தான் இருக்கு. கேட்டால் 28 லட்சம் அதோடைய விலை. 153 பெரிய மீன், இப்படிப்பட்ட அரிய வகை மீன் எத்தனை இருந்துச்சுன்னு தெரியல. இப்போ மீன் முக்கியமா, கரையில் வெறுமையா இருக்கிற இயேசு முக்கியமா? 10 பேருக்கும் வலையில் இருக்கிற மீன் முக்கியம். அவர்கள் அதை இழுத்து கொண்டு வந்தார்கள். பேதுருவோ படவை விட்டு முந்தி இயேசு இடத்துல போனதுனால அவருக்கு தெரிஞ்சு போச்சு, வாய்ப்பை ஃபர்ஸ்ட் இழந்தது உண்மைதான், செகண்ட் வாய்ப்பு வருது, 2வது ஆப்ஷன் வரப்ப நான் மிஸ் பண்ண விரும்பல. எனக்கு 153 மீன் முக்கியம் இல்லை, படகு முக்கியம் இல்லை, மானம் வெக்கம் ரோசம் எதுவும் முக்கியம் இல்லை, இயேசுதான் முக்கியம். என்ன பண்ணாரு? போனாரு. எல்லாருக்குமே இயேசு என்ன கொடுத்தாரு?
உணவு வைத்திருந்தார். அப்பமும் மீனும் அங்க சுடப்பட்டு வைத்து இருந்தது. சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இயேசு சொல்றார், இயேசுவே, பேதுருவே, கொஞ்சம் வெளியில கொஞ்சம் தனியா வா, இவர்களை பார்க்கணும் நேசிக்கிறாயா? வலைய விட்டுட்டு போனவன் மறுபடியும் வலையை விட்டு போனதுனால வார்த்தையானது, வாய்ப்பானது என்ன வருது? ஃபர்ஸ்ட் வலையை விட்டுட்டு போகிறப்ப வாய்ப்பு கொடுத்தாரு, இரண்டாவது முறையும் வலையை விட்டுட்டு போறப்பையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? அப்ப ஸ்தோத்திரம், எதை நம்ம பிடிச்சி வச்சிருக்கிறோம்? இன்னும் எந்த வலை இன்னும் என் கையில இருக்கு? இந்த வலையில ஸ்தோத்திரம், எனக்கு 153 மீன் இருக்கு, நான் பிழைச்சுக்குவேன். இந்த வலை இன்னும் என்கிட்ட தான் இருக்கு, நான் உயிர் வாழ்ந்துருவேன். இந்த வலை என்கிட்ட தான் இருக்கு, ஸ்தோத்திரம், நான் ஜீவனம் பண்ணிடுவேன். இந்த வலை என் கையில தான் இருக்குன்னு இன்னும் எந்த வலையை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, உங்களுக்கு தேவ வாய்ப்பு வரவே வராது. வலையை விடுங்க, வாய்ப்பு வாசல்ல நிக்குது. கரையில நிக்கிறாரு கர்த்தர், வாய்ப்போட நிக்கிறாரு. அவர் முக்கியமா, வலை முக்கியமா? ஸ்தோத்திரம். ஒரு மீன் ஒன்று இருக்கு, அந்த மீன் பேர் எனக்கு சரியா தெரியல. அந்த மீன் என்ன பண்ணா, வலைய கூட என்ன பண்ணுமா, சாரி, இரும்ப கூட என்ன பண்ணுமா, கடிச்சிருமா. அதுக்கு பேர் சரியா தெரியல எனக்கு. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரே ஒரு மீன் அந்த வலைக்குள்ள இருந்துச்சுன்னா 153 பெரிய மீனும் அன்னைக்கே அவுட்டு. அவன் வீசினது தங்க வலையா இருந்தாலுமே கச்சக் 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 கச்சக். அப்ப வலையானது என்றைக்கா இருந்தாலும் யாரோ ஒருத்தர் நிமித்தமாக அது துண்டிக்கப்படும். வலைக்குள் இருக்கிற சேகரிக்கப்பட்ட 153 பெரிய மீன்களும் ஒரு நாள் சிந்தப்படும். ஒரு நாள் என் வலையே காணாமல் போகும். ஆனால் கரையில் நிற்கிற என் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் ஸ்தோத்திரம், ஜீவனுள்ள காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் எனக்கு கொடுத்து என்னைய பயன்படுத்தி என்னைய பலப்படுத்துகிறவர் கரையில் நிற்கிறார். இன்றைக்கு ஒரு நாள் துளைந்து போகிறது எனக்கு முக்கியம் இல்லை, நித்தியமாக நிரந்தரமா இருக்கக்கூடிய இயேசு முக்கியம் என்று வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பேதுரு முந்தி சென்றார். எது முக்கியம், வலையா வாய்ப்பா? எதுல பலப்படணும்? ஸ்தோத்திரம். பவுல் தன்னை எதுக்குள்ள பலப்படுத்தி கொண்டாராமா? வாய்ப்புகள் இருந்தது, ஆனா கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தி கொண்டார். வாய்ப்புகள் இருந்தது, கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தி கொண்டார். அநேக அற்புத அடையாளங்கள் நடக்க ஸ்தோத்திரம் வாய்ப்புகள் இருந்தது, ஆனா பவுல் இயேசுவை ஏற்றுக்கொண்டார், இயேசுவை நம்பினார், அற்புதரை நம்பினார், அற்புதருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டார். அவருக்கு அற்புதம் ஆண்டவர் செஞ்சார். யாருக்கு அற்புதம் செஞ்சாரு? அற்புதரை பார்த்து அற்புதருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்ட பவுலுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? அற்புதம் செஞ்சார். சொன்ன வார்த்தையை பவுல் என்ன பண்ணாரு? பலப்படுத்தினாரு. சொன்னபடியே பவுலுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? செய்தார். அப்ப பவுல் சொல்ற வார்த்தை, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆனா நான் எதுல பலப்படணும்? தள்ளாடுகிற விஷயம் முதல்ல பலப்படணும். என் கையில் இருக்கிற பெரிய வலையை விட்டு நான் என்ன பண்ணணும்? வெளியே வரணும். வார்த்தையை தெளிவா என்ன பண்ணணும்? அற்புதருடைய வார்த்தையை தெளிவா என்ன பண்ணணும்? கேட்கணும். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்ய போதுமானவராகத்தான் இருக்கிறார். ஒருவேளை நம்ம வலையை விட்டுட்டு மறுபடியும் இயேசுவே உம்முடைய வாய்ப்பு எனக்கு போதும்னா, இயேசுவே நீர் முதல்ல முந்தி சொன்ன விஷயத்தை நான் சரியா கவனிக்கல, நான் இப்பொழுது என் செவியை தீட்டுகிறேன், ஒரு விசை என்னோடு பேசும் என்று தேவனோடு நம்முடைய உறவை நாம் புதுப்பிக்க விரும்புவோம் என்றால், கிறிஸ்துவுக்குள் நம்மை நாமே பலப்படுத்தி கொள்ள விரும்புவோம் என்று சொன்னால், என்னை கொண்டு அவர் செய்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒரு மனுஷனை முறியடிப்பது போல எனக்கு முன்பாக இருக்கிற ஒரு பெரிய பராக்கிரமமான பலசாலிகளை கர்த்தர் மேற்கொள்ள வைப்பார். காரணம், என்னுடைய பலனானது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. யார் ஒருத்தர் கிறிஸ்துவால் பலப்படுறாங்களோ, கிறிஸ்துவுக்குள் பலப்படுறாங்களோ, கிருபையில பலப்படுறாங்களோ, கர்த்தருக்குள் பலப்படுறாங்களோ, அவருடைய ஆவிக்குள் பலப்படுகிறார்களோ, நம்மை தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவருக்குள் யார் தன்னை பலப்படுத்திக் கொள்றாங்களோ, அதனாலதான் ஸ்தோத்திரம் சீசர்களுக்கு சொன்னாரு, பெந்தேகோஸ்தே நாள் ஒன்று வரும், அது வரைக்கும் அமைதியாயிரு, ஒருவரை நான் உனக்காக என்ன பண்றேன்? அனுப்புறேன்.
அவருடைய சகல நல்வழியில என்ன பண்ணுவார்? நடத்துவார். ஒரு தேற்றரவாளன் உனக்கு உண்டு, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உண்டு. அவர் உன்னை நடத்துவார், அவர் உன்னை பலப்படுத்துவார். ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுவாரு? பலப்படுத்துவாரு. ஆனா அபிஷேகத்தின் முக்கியத்துவம் நமக்கு தெரியல. அபிஷேகத்தினாலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு? ஜலத்தினாலும் ஸ்தோத்திரம் அக்கினியினாலும் அவர் நம்மை பலப்படுத்துகிறார். வார்த்தை அசட்டை பண்றது, அபிஷேகத்தையும் அசட்டை பண்ணுவது. ஸ்தோத்திரம் வாய்ப்பு கொடுக்க இயேசுநாதர் இருந்தாலும் அவரையும் அசட்டை பண்ணுவது. முன்பாக வந்து நின்று அற்புதம் வேணுமான்னு கேட்டாலும் அசட்டை பண்றது. பலப்படுத்திக் கொள்ள விருப்பம் இல்லை என்றால் நம்முடைய ஓட்டம் ஜெயமாக ஓடி முடியாது. இன்றைக்கு ஸ்தோத்திரம் பவுலிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரே ஒரு வார்த்தை, நான் குறைவுள்ளவன் தான், என் ஊழியம் குறைவுள்ளவுதான், என்னுடைய குடும்பம் குறைவானதுதான், என்னுடைய சரீரத்தின் ஆரோக்கியம் குறைவானதுதான், ஆனாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே தேவ சமூகத்தில் நாம் அப்படியே ஸ்தோத்திரம் நாம் ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் முழங்கால் போட முடிந்தவங்க முழங்கால் போடிட்டு ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா ஜீசஸ்.